தமிழுக்கும் தமிழனுக்கும் வணக்கம். டீப் டாக்ஸ் தமிழ் ஆடியோ புக்ஸ் வழங்கும் பகவத்கீதை. மனிதனுக்கு மனிதன் சொன்னது திருக்குறள், மனிதன் கடவுளுக்கு சொன்னது தேவாரம் திருவாசகம். ஆனால் கடவுள் மனிதனுக்கு சொன்னதுதான் இந்த பகவத்கீதை. மகாபாரதத்தை பற்றி நம் அனைவருக்கும் தெரிந்திருக்கும். நம் டீப் டாக்ஸ் தமிழ் ஆடியோ புக் சேனலில் மகாபாரதத்தின் கதை முழு ஆடியோ வடிவில் உங்களுக்கு எளிமையாக புரியும் வகையில் உருவாக்கப்பட்டிருக்கிறது. அந்த மகாபாரதத்தை நீங்கள் கேட்டுவிட்டு அதில் மிக முக்கிய பகுதியான, இன்னும் சொல்ல போனால் மகாபாரதத்தின் மைய பகுதியான பகவத்கீதையைத்தான் ஒரு முழு ஆடியோ பதிவாக இந்த பதிவில் நீங்கள் கேட்கப் போகிறீர்கள். ஆகவே மகாபாரத முழு கதையை நம்முடைய சேனலில் கேட்டுவிட்டு இந்த பதிவை கேளுங்கள். இந்த கீதையானது பகவான் கிருஷ்ணர் மனக்குழப்பத்தில் இருக்கும் அர்ஜுனனுக்கு சொல்லப்பட்டதாக மட்டும் நாம் நினைக்க கூடாது. நம் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் பல்வேறு சூழ்நிலைகளில் ஏற்படும் சோதனையான நேரங்களில் ஒரு தெளிவான முடிவு எடுப்பதற்கு இந்த பகவத்கீதை கண்டிப்பாக உங்களுக்கு உதவி புரியும். ஆகவே இந்த பதிவை கடைசி வரை கேளுங்கள். வாழ்க்கையில் என்ன செய்வது என்று தெரியாமல் புலம்பிக் கொண்டிருப்பவர்கள், எந்த மாதிரியான முடிவுகளை எடுக்க வேண்டும் என்று யோசித்துக் கொண்டிருப்பவர்கள், இன்னும் பல்வேறு விதமான கவலையில் இருப்பவர்கள் கண்டிப்பாக இந்த பதிவை கேளுங்கள். உங்களுக்கு ஒரு தெளிவான விடை கிடைக்கும். வாருங்கள், பகவத்கீதையை முழுமையாக தெரிந்து கொள்ளுங்கள். டீப் டாக்ஸ் தமிழ் ஆடியோ புக்ஸ் வழங்கும் தீபனுடைய குரலில் பகவத்கீதை. உங்கள் கண்களை மூடுங்கள். இதில் வருகின்ற ஒவ்வொரு விஷயத்தையும் மனமாற உளமாற கேளுங்கள். பகவான் கிருஷ்ணன் சொல்லும் ஆழ்ந்த தத்துவங்களை மனதில் பதிய வையுங்கள். அத்தியாயம் 1. மனக்குழப்பம், மனக்கவலை. குருஷேத்திரம் இந்திய நாட்டின் ஒரு புனித பூமி. இங்கே இரு பெரும் படைகள் போருக்கு தயாராக நிற்கின்றன. ஒரு பக்கம் கௌரவர்கள், மறுபக்கம் பாண்டவர்கள். உறவினர்கள், நண்பர்கள் மற்றும் ஆசிரியர்கள் அனைவருமே எதிரெதிராக அணிகளில் நின்று கொண்டிருக்கிறார்கள். தர்மத்திற்கும் அதர்மத்திற்கும் இடையேயான இந்த போரின் நடுவே பாண்டவர்களுடைய மாவீரனான அர்ஜுனன் தனது தேரோட்டியான கிருஷ்ணனிடம் இவ்வாறு சொல்கிறான். கேசவா, எனது இந்த தேரை இரு படைகளுக்கும் நடுவே நிறுத்துங்கள். நான் யாரோடு போரிடப் போகிறேன் என்பதை பார்க்க வேண்டும். இவ்வாறு அர்ஜுனன் சொல்ல கண்ணன் தேரை நகர்த்தி இரு படைகளுக்கும் நடுவே நிறுத்துகிறார். அர்ஜுனன் தன் கண்களை அகல விரித்து பார்க்கிறான். அவன் கண்ட காட்சி அவனை கொஞ்ச நேரம் உலுக்கி விடுகிறது. அர்ஜுனன் சொல்கிறான், அங்கே நிற்பவர்கள் எனது பாட்டனார் பீஷ்மர், எனது ஆசான் துரோணர். அவர்களுக்கு எதிராக நான் எப்படி அம்பு தொடுப்பேன்? அவர்கள் எனக்கு வணக்கத்திற்குரியவர்கள். அதோ பாருங்கள் கண்ணா, எனது சகோதரர்கள், சிற்றப்பா மக்கள், மாமா மக்கள் அனைவரும் இங்கே. நான் அவர்களை கொல்ல வேண்டுமா? இந்த அரச பதவிக்காக நான் என் சொந்த குடும்பத்தையே அழிக்க வேண்டுமா? அர்ஜுனனின் கைகள் நடுங்குகிறது. அவனது வில் கீழே விழுகிறது. அவனது கண்களில் கண்ணீர் பெருக்கெடுத்து ஓடுகிறது. இல்லை கண்ணா, இல்லை, நான் போர் புரிய மாட்டேன். இந்த யுத்தம் எங்களுக்கு எந்த மாதிரியான நன்மையை தந்துவிடும்? நாங்கள் வெற்றி பெற்றாலும் எங்கள் குடும்பம் அழிந்து போய்விடும். அப்படி இருக்க இந்த அரசாட்சி எனக்கு எந்த பயனை தந்துவிடும்? இதையெல்லாம் கண்ணன் அமைதியாக கேட்டுக்கொண்டே இருந்தார். கண்ணா, நான் போர் செய்தால் குலத்தை அழிப்பேன். குலம் அழிந்தால் குல தர்மம் அழியும். தர்மம் அழிந்தால் அதர்மம் பெருகும். அதர்மம் பெருகினால் பெண்கள் கெடுவார்கள். பெண்கள் கெட்டால் வர்ண சங்கரம் ஏற்படும். இது எங்கள் முன்னோர்களையும் நரகத்திற்கு அனுப்பிவிடும். பரந்தாமா, எனக்கு தெரியும் இந்த போரில் எங்கள் பக்கம்தான் தர்மம் இருக்கிறது. ஆனால் தர்மத்தை காப்பாற்ற நான் எப்படி அதர்மம் செய்ய முடியும்? நான் அப்படி செய்ய வேண்டுமா? என் குருக்களையும் உறவினர்களையும் கொல்ல வேண்டுமா? அது எப்படி சரியாகும் கிருஷ்ணா? ஐயோ, நான் என்ன பாவம் செய்ய போகிறேன்? பேராசையால் சொந்த உறவினர்களை கொல்ல போகிறேன். இதைவிட கேவலம் என்ன இருக்க முடியும்? இவ்வாறு அர்ஜுனன் சோகமாக பேசிக் கொண்டிருக்கும் பொழுதே திடீரென்று அவனுக்கு உணர்வு மாறுகிறது. வீர உணர்வு அவனுக்கு தோன்றுகிறது. இல்லை இல்லை, நான் அழக்கூடாது. நான் ஒரு சத்திரியன். போர் புரிவது என் கடமை. ஆனால் இந்த போரில் வெற்றி பெற்றாலும் நாங்கள் இழப்பவர்களே. எங்கள் குடும்பம் சிதறி போகும். நண்பர்கள் மடிவார்கள். பகைவர்கள் மட்டுமல்ல, நேசித்தவர்களே எதிரியாக நிற்கிறார்கள். கண்ணா, என்னால் இதை செய்ய முடியாது. நான் போர் புரிய மாட்டேன். இந்த அரசாட்சி வேண்டாம், செல்வம் வேண்டாம், இன்பம் வேண்டாம், எனக்கு ஒன்றுமே வேண்டாம். நான் காட்டுக்கு சென்று துறவியாக வாழ்ந்து விடுகிறேன். இவ்வாறு சொன்ன அர்ஜுனன் தனது வில்லை கீழே போட்டுவிட்டு தேரின் பின்புறம் அமர்ந்து கொள்கிறான். அவனது கண்களில் கண்ணீர் பெருகுகிறது. மனதில் குழப்பம்.
நிறைந்திருக்கிறது. கண்ணன் அமைதியாக நின்று கொண்டிருக்கிறார். அவருக்கு தெரியும் அர்ஜுனனுடைய இந்த குழப்பம் கிருஷ்ணருக்கு ஒரு புதிய வாய்ப்பை உருவாக்கி இருக்கிறது. உலகத்திற்கு ஒரு மகத்தான தத்துவத்தை உபதேசிக்கும் தருணம் வந்துவிட்டது என்று கிருஷ்ணருக்கு தெரியும். அர்ஜுனனின் சந்தேகங்கள், அவனது குழப்பங்கள், இவை அனைத்துமே மனித மனதினுடைய பிரதிபலிப்புகள் தான். தர்மம் என்றால் என்ன, கடமை என்றால் என்ன, வாழ்க்கையின் நோக்கம் என்ன, இந்த கேள்விகளுக்கான விடைகளை கிருஷ்ணர், அந்த கண்ணன் அர்ஜுனனுக்கு அடுத்து உபதேசிக்க போகிறார். அத்தியாயம் 2. ஆத்மா மற்றும் ஆத்ம தத்துவம். ஆத்மாவின் அழியாத தன்மையை பற்றியும் நமது கடமைகளை எவ்வாறு நிறைவேற்ற வேண்டும் என்பதையும் இந்த அத்தியாயம் உங்களுக்கு விளக்கமாக சொல்லும். குருஷேத்திரத்தின் போர்க்களத்தில் அர்ஜுனன் துக்கத்தில் மூழ்கி தேரின் பின்பக்கம் அமர்ந்து கொள்கிறான். அவனது கண்களில் கண்ணீர் வழிகிறது. கண்ணன் அவனை ஆழ்ந்த அன்போடு பார்க்கிறார். கிருஷ்ணன் பேச ஆரம்பிக்கிறார். அர்ஜுனா, இந்த நேரத்தில் உனக்கு ஏன் இந்த மோகம் வந்தது? இது உயர்ந்தோருக்கு ஏற்றதல்ல, சொர்க்கத்தை அடைய விடாது, அவமானத்தையே தரும். அர்ஜுனா, ஆண்மையற்றவனாக இருக்காதே, இது உனக்கு அழகல்ல. உன் பலவீனத்தை விட்டுவிடு, எழுந்து நில். இதை கேட்ட அர்ஜுனன் தன் குழப்பத்தை வெளிப்படுத்துகிறான். கண்ணா, நான் எப்படி பீஷ்மரோடும் துரோணரோடும் போர் புரிவேன்? அவர்கள் எனக்கு வணக்கத்திற்குரியவர்கள். அவர்களை கொல்வதை விட பிச்சை எடுத்து வாழ்வதே மேல். அதை கேட்ட கண்ணன் புன்னகைக்கிறார். அவருக்கு தெரியும் இந்த சமயத்தில் அர்ஜுனனுக்கு ஒரு ஆழமான உபதேசம் தேவைப்படுகிறது என்று கண்ணனுக்கு தெரியும். கண்ணன் சொல்கிறார், அர்ஜுனா, ஏன் இறக்கப்பட தேவையில்லாதவர்களை பற்றி வருந்துகிறாய்? முற்றும் துறந்த முனிவர்களைப் போல பேசுகிறாய். ஒரு விஷயத்தை புரிந்து கொள். முனிவர்கள் இருப்பவர்கள் இறந்தவர்கள் பற்றி வருத்தப்படுவது இல்லை. இப்பொழுது நான் இருக்கும் நிலையில் இதற்கு முன்னர் இருந்ததில்லை என்பது இல்லவே இல்லை. நீயும் இந்த அரசர்களும் அப்படிதான். இதற்கு பின்னரும் இந்த நிலையில் நாம் இருக்கப் போவதில்லை என்பதும் இல்லவே இல்லை. எப்படி உயிர் உடலுடைய இளமை, வாலிபம், முதுமை என்ற நிலைகளை பெறுகின்றதோ அவ்வாறே அந்த உயிர் வேறு வேறு உடல்களை பெறுகின்றது. இதை அறிந்த ஆற்றல் மிக்கவர்கள் கலங்குவது கிடையாது. இரவு பகல், சுகம் துக்கம் போன்று புலன் இன்பங்கள் நிலையில்லாத ஒன்று. அர்ஜுனா, இந்த உடல் அழியக்கூடியது. ஆனால் இதற்குள் இருக்கும் ஆத்மா அழிவற்றது. அது பிறப்பதும் இல்லை, இறப்பதும் இல்லை. அது எப்பொழுதுமே இருக்கும். ஒருவன் பழைய ஆடைகளை களைத்துவிட்டு புதிய ஆடைகளை அணிவது போல ஆத்மா பழைய உடலை விட்டுவிட்டு புதிய உடலை அடைகிறது. எந்த வாளாலும் அதை வெட்ட முடியாது. எந்த நெருப்பும் அதை எரிக்காது. எந்த நீரும் அதை அணைக்காது. எந்த காற்றும் அதை உலர்த்தாது. யார் ஒருவன் ஆத்மாவை கொல்பவனாகவும் கொல்லப்பட்டவனாகவும் நினைக்கிறார்களோ அவர்கள் உண்மையை அறியாதவர்கள். உண்மையில் ஆத்மாவை யாராலும் கொல்ல முடியாது, யாராலும் கொல்லப்படுவதும் இல்லை. அதை கேட்ட அர்ஜுனன் ஆச்சரியத்தோடு கேட்டான், ஆனால் கண்ணா, நான் அவர்களை கொன்றால் அது பாவம் அல்லவா? அதை கேட்ட கிருஷ்ணர் புன்னகைத்துக் கொண்டே சொன்னார், அர்ஜுனா, உண்மையில் யாரும் யாரையும் கொல்வதில்லை, கொல்லப்படுவதும் இல்லை. இது வெறும் தோற்றம் மட்டுமே. ஆனால் ஆத்மா என்றுமே அழியாதது. அர்ஜுனா, ஒன்றை புரிந்து கொள். நீ உனது கடமையை செய். பலனை பற்றி கவலைப்படாதே. கர்மத்தில் உனக்கு உரிமை உண்டு, ஆனால் பலனில் உனக்கு உரிமை கிடையாது. பலனை எதிர்பார்த்து செயல்புரிபவன் அறிவற்றவன். அதை கேட்ட அர்ஜுனன், ஆனால் கண்ணா, எப்படி நான் பலனை நாடாமல் செயல்புரிவது? அதை கேட்ட கண்ணன், சமநிலைதான் யோகம் அர்ஜுனா. உன் செயல்களை திறமையாக செய், ஆனால் அதன் விளைவுகளில் பற்று வைக்காதே. வெற்றியிலும் தோல்வியிலும் சமமாக இரு. இதுவே யோகம். சுப துக்கங்களையும் வெற்றி தோல்விகளையும் லாப நஷ்டங்களையும் சமமாக பாவித்து போர் புரிய தயாராக இரு. இதனால் உனக்கு எந்த பாவமும் ஏற்படாது. அர்ஜுனா, ஒரு ஞானி எப்படி இருப்பான் தெரியுமா? அவன் தன் மனதின் ஆசைகளை விட்டொழிப்பான். தன்னிலே திருப்தி அடைவான். துன்பத்தில் கலங்காமலும் இன்பத்தில் மகிழ்ச்சி அடையாமலும் இருப்பான். அவனே ஞானி. அதை கேட்ட அர்ஜுனன், கண்ணா, அப்படி என்றால் அப்படிப்பட்ட ஞானியின் நடை பேச்சு எப்படி இருக்கும்? பரமாத்மாவில் ஒன்றிணைபவன் எப்படி நடப்பான் என்று கேட்க அதற்கு கிருஷ்ணன் விளக்கமளித்தார். அவன் எல்லா ஆசைகளையும் விட்டொழிப்பான். தன் மனதில் எழும் இன்ப துன்பங்களை சமமாக ஏற்றுக்கொள்வான். பற்றற்றவனாக, அச்சமற்றவனாக, கோபமற்றவனாக இருப்பான். அவனே உண்மையான ஞானி. அர்ஜுனா, நீ உன் கடமையை செய். ஒரு சத்திரியனுக்கு போர் புரிவதை விட உயர்ந்த தர்மம் வேறொன்றும் கிடையாது. இந்த போர்
உனக்கு தானாகவே வந்துள்ளது. இது ஸ்வர்க்கத்தின் வாசலை திறக்கும். இதை கேட்ட அர்ஜுனனுக்கு ஒரு சந்தேகம் வருகிறது. சந்தேகத்தோடு கேட்கிறான், ஆனால் கண்ணா, இந்த போரில் நான் வெற்றி பெற்றாலும் தோல்வியடைந்தாலும் துன்பம் தானே ஏற்படும். அதை கேட்ட கண்ணன், அர்ஜுனா, வெற்றி தோல்வி என்பதெல்லாம் மனதின் விளையாட்டு. உண்மையில் நீ யார் என்று உணர்ந்தால் எந்த செயலுமே உன்னை பாதிக்காது. நீ உன் கடமையை செய், அவ்வளவுதான், அதுவே போதும். ஆகவே அர்ஜுனா, இந்த ஞானத்தை நான் உனக்கு சொல்லிவிட்டேன். இப்பொழுது நீ முடிவெடுக்க வேண்டும். உன் கடமையை செய்ய வேண்டும் அல்லது செய்யாமல் இருக்க வேண்டும். தீர்மானம் உன்னுடையது. இவ்வாறு கிருஷ்ணர் சொல்ல அதை கேட்ட அர்ஜுனனுக்கு இன்னும் குழப்பமாகவே இருந்தது. அந்த குழப்ப கேள்வியைத்தான் அடுத்து கிருஷ்ணரிடம் அர்ஜுனன் கேட்கப் போகிறான். ஆக இந்த அத்தியாயத்தில் ஆத்மாவை பற்றியும் ஆத்மாவின் அழிவில்லாத தன்மையை பற்றியும் கிருஷ்ணர் சொல்லி இருப்பார். அத்தியாயம் 3. கர்மயோகம். கடமையை செய்ய வேண்டும், பலனை எதிர்பார்க்க கூடாது. ஒரு செயலுடைய முக்கியத்துவத்தையும் அதை எவ்வாறு யோகமாக மாற்றுவது என்பதையும் இந்த அத்தியாயம் விளக்கும். குருஷேத்திரத்தில் அர்ஜுனனுக்கு மீண்டும் ஒரு குழப்பம் வந்தது. அவனுடைய மனதில் பல்வேறு கேள்விகள் எழ ஆரம்பித்தன. கண்ணன் முகத்தை உற்று நோக்கி அவன் கேட்டான், கண்ணா, செயலை விட ஞானம் மேலானது என்று நீங்கள் சொல்கிறீர்கள். அப்படியானால் ஏன் என்னை கொடிய செயல்களில் ஈடுபடுத்துகிறீர்கள்? உங்கள் வார்த்தைகள் என்னை குழப்புகின்றது. எது சிறந்தது என்று தெளிவாக சொல்லுங்கள், நான் அதை செய்கிறேன் என்று அர்ஜுனன் கேட்க கண்ணன் அதற்கான பதிலை சொல்ல ஆரம்பித்தார். அர்ஜுனா, இந்த உலகில் 2 வழிகள் இருக்கின்றன. அதை நான் உனக்கு முன்பே சொன்னேன். ஞான யோகம், கர்ம யோகம். ஞானிகள் தியானம் மூலம் முக்தியை அடைகிறார்கள். ஆனால் கர்ம யோகிகள் பற்றற்ற செயல் மூலம் முக்தியை அடைகிறார்கள். ஆனால் யாரும் செயல்படாமல் இருக்க முடியாது அர்ஜுனா. இயற்கையின் குணங்கள் நம்மை செயல்பட வைக்கின்றன. எனவே செயலற்று இருப்பது என்பது இயலாத காரியம். அதை கேட்ட அர்ஜுனன், அப்படியானால் கண்ணா, செயலை தவிர்க்கவே முடியாதா என்று கேட்க அதற்கு கண்ணன், ஆம் அர்ஜுனா, யாருமே ஒரு கணம் கூட செயலற்று இருப்பதில்லை. ஆனால் செயல் புரிவதற்கும் செயலற்று இருப்பதற்கும் இடையே ஒரு நுட்பமான வித்தியாசம் இருக்கிறது. அதைத்தான் நீ புரிந்து கொள்ள வேண்டும். அர்ஜுனா, உடல் செயல்பட்டு கொண்டிருக்கும் போதும் மனம் செயலற்று இருக்க முடியும். இதுதான் உண்மையான கர்ம யோகம். இந்த பிரபஞ்சம் அனைத்தும் இயங்கிக் கொண்டிருப்பதால், ஆகவே இதில் இருக்கும் அனைத்துமே வேறு வழியின்றி செயல் செய்யும் நிலையிலேயே இருக்க வேண்டும். ஆனால் அந்த பொறிகளுக்கு உண்டான இன்பங்களை தரும் பொருட்களையே நினைத்து கொண்டிருக்கும் மூடன் கபடன் என்று அழைக்கப்படுவான். ஆனால் அர்ஜுனா, எவன் ஒருவன் மனதினால் புலன்களை அடக்கி ஐம்பொறிகளால் கர்மங்களை செயல்களை செய்கிறானோ அவனே சிறந்தவன். நீ நியாயமான செயல்களை செய்து கொண்டே இரு. செய்யாமல் இருப்பதை காட்டிலும் செய்வது சிறந்தது. ஆகவே அர்ஜுனா, உன் கடமையை நீ செய், ஆனால் அதன் பலனில் பற்று வைக்காதே என்று சொல்ல அதற்கு அர்ஜுனன், ஆனால் கண்ணா, அப்படி பற்றற்று இருப்பது எப்படி சாத்தியம் என்று கேட்க அதற்கு ஸ்ரீ கிருஷ்ணர், உன் செயல்களை யாகமாக செய். எல்லா செயல்களையுமே பரமாத்மாவுக்கு அர்ப்பணம் செய். அப்பொழுது அவை உன்னை கட்டி போடாமல் இருக்கும். பிரம்மா படைப்பின் தொடக்கத்தில் மனிதர்களையும் யாகத்தையும் படைத்தார். இந்த யாகத்தால் தான் நீங்கள் பெருகுவீர்கள். இது உங்கள் விருப்பங்களை நிறைவேற்றும் காமதேனுவாக இருக்கட்டும். அதை கேட்ட அர்ஜுனன், கண்ணா, யாகம் எவ்வாறு நம்மை முன்னேற்றம் அடைய வைக்கும் என்று கேட்க அதை கேட்ட கண்ணன், யாகத்தால் தேவர்கள் திருப்தி அடைவார்கள். திருப்தி அடைந்த தேவர்கள் உங்களுக்கு நன்மை செய்வார்கள். இவ்வாறு பரஸ்பர நன்மை ஏற்படும். இது உங்களை உயர்ந்த நிலைக்கு அழைத்து செல்லும். ஆனால் யாகம் செய்யாமல் தனக்காக மட்டுமே வாழ்பவன் பாவத்தில் வாழ்கிறான். அவன் வீணாக வாழ்கிறான். அதை கேட்ட அர்ஜுனன், அப்படியானால் கண்ணா, நாம் அனைவருமே தொடர்ந்து செயல்பட வேண்டுமா? அதை கேட்ட கண்ணன், ஆம் அர்ஜுனா, ஞானிகள் கூட தொடர்ந்து செயல்படுகிறார்கள். ஆனால் அவர்கள் உலகின் நன்மைக்காக செயல்படுகிறார்கள். தங்களுக்கு என்று எதுவும் இல்லாமல் செயல்படுகிறார்கள். தலைவர்கள் முன்மாதிரியாக இருக்க வேண்டும். நான் கூட தான் தொடர்ந்து செயல்பட்டு கொண்டே இருக்கிறேன். நான் செயல்படாமல் விட்டால் இந்த உலகமே அழிந்துவிடும். அதை கேட்ட அர்ஜுனன் ஆச்சரியமாக கேட்கிறான், கண்ணா, நீ ஏன் செயல்பட வேண்டும்? உங்களுக்கு தான் எந்த குறையுமே இல்லையே என்று ஆச்சரியமாக கேட்க அதற்கு கண்ணன், அர்ஜுனா, எனக்கு எந்த குறையும் கிடையாது. நான் அடைய வேண்டியது என்று எதுவும் இல்லை. ஆனால் நான் செயல்படாவிட்டால் மற்றவர்கள் என்னை பின்பற்றி
செயலற்று இருப்பார்கள். அது இந்த உலகத்திற்கு நல்லதல்ல. அர்ஜுனா, உன் சுபாவத்திற்கு ஏற்ற செயலை நீ செய்ய வேண்டும். அது குறைபாட்டுள்ளதாக இருந்தாலும் அதுவே உனக்கு சிறந்தது. மற்றவர்களுடைய கடமை நன்றாக இருந்தாலும் அது உனக்கு ஆபத்தானது. அதை கேட்ட அர்ஜுனன் குழப்பத்தோடு கேட்டான், ஆனால் கண்ணா, சில நேரங்களில் நாம் தவறான செயல்களில் ஈடுபடுகிறோமே, அதற்கு என்ன காரணம் என்று கேட்க, அதற்கான கருத்தை கிருஷ்ணர் ஆழமாக சொல்கிறார். அர்ஜுனா, அதன் பெயர் காமம். அதுவே கோபமாக மாறுகிறது. அதுவே மனிதனின் மிகப்பெரிய பகை. அது ஞானத்தை மூடி மறைக்கிறது. எனவே அர்ஜுனா, முதலில் உன் புலன்களை கட்டுப்படுத்து. பிறகு இந்த பகையை அழித்துவிடு. இது ஞானத்தையும் ஆன்மாவையும் அழிக்கக்கூடியது. அதை கேட்ட அர்ஜுனன், கண்ணா, இந்த காமத்தை எவ்வாறு வெல்வது என்று கேட்க, அதற்கு கிருஷ்ணர், அர்ஜுனா, முதலில் உன் புலன்களை நீ கட்டுப்படுத்து. உன் மனதை கட்டுப்படுத்து. கடைசியாக உன் புத்தியால் இந்த காமத்தை வெல். உன்னை விட உயர்ந்தது ஆத்மா என்று நீ உணர வேண்டும். இந்த உணர்வால் இந்த வலிமையான பகையை நீ வெல்ல முடியும். எனவே அர்ஜுனா, இப்பொழுது நீ புரிந்து கொண்டிருப்பாய். ஆகவே உன் கடமையை செய். ஆனால் அதன் பலனில் பற்று வைக்காதே. உன் செயல் அனைத்துமே எனக்கு அர்ப்பணம் செய். இதுவே உண்மையான கர்மயோகம். அதை கேட்ட அர்ஜுனுடைய கண்களில் ஒரு புதிய ஒளி தோன்றுகிறது. அவன் மரியாதையோடு கிருஷ்ணரை வணங்குகிறான். மீண்டும் கிருஷ்ணர் சொல்கிறார், அன்பு, கருணை போன்ற உணர்வுகள் புத்தியை விட மேலானது, நுட்பமானது. புத்தி, உணர்வுகள் போன்றவர்களை விட எது மேலானதோ, நுட்பமானதோ அதுவே ஆத்மா, பரமாத்மா. ஆதியும் நடுவும் முடிவும் அற்றது. அது இயங்காமல் இயங்கிக் கொண்டிருப்பது, அணுவுக்குள் இருப்பது, பிரபஞ்சத்திற்கு அப்பாலும் தாண்டி இருப்பது. ஆனந்தமே வடிவமானது, அற்புதமானது. ஆகவே திரண்ட தோள்களை உடைய அர்ஜுனா, புத்தி, உணர்வுகளை காட்டிலும் ஆத்மா மேலானது, பலமுள்ளது, நுட்பமானது என்று அறிந்து அந்த ஆத்மாவிற்கு மிக நெருக்கமான அந்த புத்தியை ஞானத்தினால் மனதை வசப்படுத்தி அடக்க முடியாத ஆசைகளை அடக்கி தடைகளை வென்று வெற்றியடைய வேண்டும். ஆகவே உன் செயலை நீ செய்ய வேண்டும் என்று கிருஷ்ணர் சொன்னார். இவ்வாறு 3வது அத்தியாயம் முடிகிறது. அடுத்த அத்தியாயத்தில் கிருஷ்ணர் ஞானத்தை பற்றி சொல்ல போகிறார். அத்தியாயம் 4, ஞானம் மற்றும் கர்மத்தை பற்றி இந்த அத்தியாயத்தில் கிருஷ்ணர் சொல்லியிருப்பார். ஒரு சில கேள்விகளால் தெளிவடைந்த அர்ஜுனன் அடுத்த கேள்வியை கேட்க ஆரம்பித்தான். கண்ணா, நீங்கள் மிக அண்மையில்தான் தோன்றியிருக்கிறீர்கள். ஆனால் உங்களுக்கு பிரபஞ்சத்தை பற்றி தெரிந்திருக்கிறது. உங்களை விட சூரியன் முன்பே தோன்றிவிட்டது. அப்படி இருக்கையில் சூரியனை பற்றியும், யோகத்தை பற்றியும், பிரபஞ்சத்தை பற்றியும் நீங்கள் பேசிக் கொண்டிருக்கிறீர்கள். அதை நான் எப்படி நம்புவது? நீங்கள் சொல்வது எப்படி சாத்தியம் என்று அர்ஜுனன் கேட்க, அதற்கு கண்ணன் சிரித்துக் கொண்டே சொன்னான், அர்ஜுனா, நீயும் நானும் பல பிறவிகள் எடுத்திருக்கிறோம். நான் அனைத்தையும் நினைவில் வைத்திருக்கிறேன். ஆனால் நீ மறந்து விட்டாய். நான் பிறப்பற்றவன், அழிவற்றவன், அனைத்து உயிர்களின் ஈஸ்வரன். என் மாயையால் நான் என் பிரதிகிருதியை ஆள்கிறேன். நான் எப்பொழுதெல்லாம் தேவையோ அப்போதெல்லாம் அவதரிக்கின்றேன். தர்மம் அழிந்து அதர்மம் தலைதூக்கும் போதெல்லாம் நான் அவதரிக்கிறேன். நல்லவர்களை காக்கவும், தீயோரை அழிக்கவும், தர்மத்தை நிலைநாட்டவும் நான் யுகம் யுகமாக அவதரிக்கிறேன். என் பிறப்பும் செயலும் தெய்வீகமானவை. இதை உணர்ந்தவன் மீண்டும் பிறப்பதில்லை. அவன் என்னை அடைகிறான். நல்லவர்களை காப்பாற்றவும், கொடியவர்களை அழிக்கவும், தர்மம் தழைக்கவும் நான் தேவைப்படும் போதெல்லாம் ஏதாவது ஒரு ரூபத்தில், வடிவத்தில் வெளிப்பட்டு கொண்டு தான் இருக்கிறேன். அர்ஜுனா, என் பிறப்பும் செயலும் தெய்வீகமானவை. இதை உணர்ந்தவன் மீண்டும் பிறப்பதில்லை. அவன் என்னை அடைகிறான் என்று கிருஷ்ணர் சொல்ல, அதை கேட்ட அர்ஜுனன் ஆர்வத்தோடு, அப்படி என்றால் கண்ணா, அப்படி உங்களை அடைந்தவர்கள் யார் யார் என்று கேட்க, அதற்கு கண்ணன் சொல்கிறார், பயம், கோபம், பற்று அனைத்தையும் விட்டவர்கள் என்னையே சரணடைந்தவர்கள், ஞானத்தால் பரிசுத்தமானவர்கள். அவர்கள்தான் என் இயல்பை அடைகிறார்கள். அர்ஜுனா, கர்மத்தின் நுட்பம் நீ அறிய வேண்டும். கர்மம், விகர்மம், அகர்மம் இவற்றின் வேறுபாட்டை அறிந்தவன் நான் ஞானி. அதை கேட்ட அர்ஜுனன் குழப்பத்தோடு கேட்டான், இவற்றின் வேறுபாட்டை எப்படி தெரிந்து கொள்ள முடியும் என்று கேட்க, அதற்கு கண்ணன், செயலின் செயலின்மையையும் செயலின்மையின் செயலையும் காண்பவனே உண்மையான ஞானி. அவனே எல்லா செயல்களையும் செய்து கொண்டே செயலற்றவனாக இருக்கிறான். அர்ஜுனா, பல பேர்
பலவிதமான யாகங்களை செய்கிறார்கள். சிலர் தெய்வங்களுக்கு யாகம் செய்கிறார்கள், சிலர் பிரம்மத்தையே யாகம் செய்கிறார்கள், சிலர் புலன்களை யாகம் செய்கிறார்கள். இதை கேட்ட அர்ஜுனன் ஆர்வமாக கேட்டான், நீங்கள் சொன்னவற்றில் எது சிறந்தது என்று கேட்க அதற்கு கண்ணன் சொன்னான், ஞான யாகமே எல்லா யாகங்களிலும் சிறந்தது அர்ஜுனா. எல்லா செயல்களும் ஞானத்தில் தான் முடிவடைகின்றன. எல்லாமே ஞானத்தை போன்ற பரிசுத்தம் வேறு ஒன்றுமே கிடையாது. யோகத்தில் பக்குவம் அடைந்தவன் காலப்போக்கில் தானாகவே ஞானத்தை பெறுகிறான். ஞானம் பெற்றவன் விரைவில் பரமசாந்தியை அடைகிறான், பரமாத்மா ஆகிறான். அதை கேட்ட அர்ஜுனன் அந்த ஞானத்தை, பரமாத்மாவை எப்படி அடைவது என்று கேட்டான். அதற்கு கிருஷ்ணர் பதில் சொன்னார், யோகிகள் மெய், வாய், கண், காது, மூக்கு ஆகிய ஐம்பொறிகளை அடக்கம் என்னும் வேள்வியிலும் அவற்றால் அடைய பெறும் இன்பங்களை புலனடக்கம் என்னும் வேள்வியிலும் எரித்து விடுகிறார்கள். இவ்வாறு அவர்கள் ஞானத்தை அடைகிறார்கள். வேறு சிலர் வேள்வி தீயில் பொருட்களை சமர்ப்பித்தும் வேள்விகள் தியானத்தில் ஈடுபட்டும், சிலர் ராஜயோகம் ஆசனங்கள் செய்தும், சிலர் அகிம்சை வழியில் தன்னை வருத்திக் கொண்டும், வேறு சிலர் நல்ல ஒழுக்கத்தோடும் மேலும் ஜீவகாருண்ய ஒழுக்கத்தோடும் செயல்களை செய்து ஞானத்தை அடைகிறார்கள், பரமாத்மாவை அடைகிறார்கள். ஒரு சிலர் உணவு கட்டுப்பாடு எனும் புலால் உணவை மறுத்து சாத்விக உணவை தேவையறிந்து உடலை பேணுவதற்காக மட்டும் சாப்பிட்டு பலனை பெறுகிறார்கள். ஒரு விஷயத்தை புரிந்து கொள் அர்ஜுனா, பொருட்களால் செய்யப்படும் வேள்வியை விட ஞானத்தால் செய்யப்படும் வேள்வியே மிகவும் சிறந்தது. அந்த ஞானத்தை உண்மையான கல்வி முறையில் ஞானிகளிடம் அடக்கமாக உண்மையாக சேவைகள் செய்து அவர்கள் மனம் குளிரும்படி வணங்கி அறிந்து கொள்ள வேண்டும் என்ற வேட்கையில் தரமான நேர்மையான கேள்விகளை கேட்டு நீ நடந்து கொண்டால் அந்த மகத்தான ஞானிகள் தத்துவ ஞானத்தை உனக்கு கற்பிப்பார்கள். எந்த ஞானத்தை அறிவதனால் நீ மீண்டும் குழப்பமடைய மாட்டாயோ அந்த ஞானத்தினால் உண்மை, அறிவு, ஆனந்தமயமான பரம்பொருளான பரமாத்மாவை, அந்த பிரபஞ்சத்தை, அந்த உண்மையான ஆன்மாவை என்னிடத்தில் நீ காண்பாய். ஆகவே அர்ஜுனா, நம்பிக்கை கொண்டவனாக இரு. உன் மனதை அதில் ஈடுபடுத்து. உன் புலன்களை அடக்கு. ஞானத்தை பெறு. ஞானம் பெற்றவுடன் நீ விரைவில் என்னிடத்தில் அடைவாய். ஆனால் சந்தேகம் கொண்டவன் அழிந்து விடுவான். சந்தேகம் கொண்டவனுக்கு இந்த உலகமும் இல்லை, மறு உலகமும் இல்லை, சுகமும் இல்லை. அதை கேட்ட அர்ஜுனன், அப்படி என்றால் கண்ணா, சந்தேகங்களை எப்படி அகற்றுவது என்று கேட்டான். அதை கேட்ட கிருஷ்ணர், யோகத்தால் உன் செயல்களின் பந்தங்களை அறுத்துவிடு. ஞானத்தின் வாளால் உன் சந்தேகங்களை வெட்டி வீழ்த்திவிடு. இவ்வாறு நீ செய் அர்ஜுனா. எழுந்து நில், யோகத்தை மேற்கொள் என்று கிருஷ்ணர் சொல்ல 4ஆம் அத்தியாயம் முடிவடைகிறது. அடுத்து 5வது அத்தியாயத்தில் கர்ம யோகத்தை பற்றி கிருஷ்ணர் சொல்கிறார். அத்தியாயம் 5, கடமையும் துறவும். அர்ஜுனன் பகவான் கிருஷ்ணரிடம், பரந்தாமா, நீங்கள் பலன் தராமல் செயல் செய்ய வேண்டும் என்றும் அதை புகழ்ந்தும் ஞான யோகம் மேற்கொள்ள வேண்டும் என்றும் அதை புகழ்ந்தும் இருவாறு பேசினீர்கள். இது இரண்டில் எது எனக்கு சிறப்பானது, எது எனக்கு மேன்மை தரக்கூடியது என்று சொல்ல முடியுமா என்ற கேள்வியை அர்ஜுனன் கேட்க கிருஷ்ணர் சொல்ல ஆரம்பித்தார். ஞான யோகம், பலன் கருதாமல் காரியங்களை செய்யும் கர்ம யோகம், இரண்டுமே மிகவும் மேன்மையானது. ஆனால் கர்ம யோகம் நடைமுறைக்கு எளிமையானது, யாராலும் கடைபிடிக்க முடியும் என்பதால் கர்ம யோகம் பலருக்கு மேன்மையை தரும். உண்மையான சந்நியாசி என்பவன் விருப்பு வெறுப்பற்றவன், எதிர்மறைகளுக்கு அப்பாற்பட்டவன். அவன் எளிதில் பந்தங்களிலிருந்து விடுபடுகிறான். உண்மையில் கர்ம சந்நியாசமும் கர்ம யோகமும் வேறுபட்டவையா என்ற கேள்வி உனக்கு வரலாம். அறியாதவர்கள் மட்டுமே இவற்றை வேறுபட்டவையாக கருதுகிறார்கள். ஞானி இரண்டையுமே ஒன்றாகவே காண்கிறான். எந்த ஒன்றில் அந்த ஞானி நிலை பெறுகிறானோ அதன் பயனை மற்றத்திலும் அடைகிறான். சாங்கியர்கள் அடையும் நிலையை யோகிகளும் அடைகின்றார்கள். சாங்கியமும் யோகமும் ஒன்றே என்று காண்பவனே உண்மையாக பார்க்கிறான். அதை கேட்ட அர்ஜுனன், ஆனால் கர்ம சந்நியாசம் கடினமானதல்லவா என்று கேட்க அதை கேட்ட கண்ணன் அதை ஒப்புக்கொள்கிறார். ஆம், கர்ம சந்நியாசம் யோகமின்றி அடைவது கொஞ்சம் கடினம்தான். ஆனால் யோக முறையில் ஈடுபட்ட முனிவன் விரைவில் பிரம்மத்தை அடைகிறான். யோகியின் இயல்பை நீ புரிந்து கொள்ள வேண்டும் அர்ஜுனா. தூய்மையான ஆத்மா உடையவன், தன்னை கட்டுப்படுத்திக் கொண்டவன், அனைத்து உயிர்களிடமும்
தன்னை காண்பவன். அத்தகையவன் எந்த செயலை செய்தாலும் கூட அவற்றால் அவன் கரைபடுவதில்லை. இந்த பதிலை கேட்ட அர்ஜுனன் வியப்போடு கேட்டான், அப்படி என்றால் யோகி எவ்வாறு செயல்படுகிறான் என்று கேட்க, அதை கேட்ட கண்ணன், யோகி தன் செயல்களை நான் ஒன்றும் செய்யவில்லை என்ற உணர்வுடன் அவன் செய்கிறான். பார்ப்பது, கேட்பது, தொடுவது, நுகர்வது, நடப்பது, உறங்குவது, சுவாசிப்பது போன்ற அனைத்திலும் அவன் புலன்களே செயல்படுகின்றன என்று அவன் உணர்கிறான். யார் தன் செயல்களை பிரம்மத்திற்கு அர்ப்பணம் செய்து பற்றின்றி செயல்படுகிறானோ அவன் தாமரை இலைகளைப் போல நீரால் ஒட்டப்படுவதில்லை. அதை கேட்ட அர்ஜுனன், அப்படி என்றால் யோகிகள் எவ்வாறு அவர்கள் புலன்களை கட்டுப்படுத்துகிறார்கள் என்று கேட்டான். அதை கேட்ட கண்ணன், யோகிகள் தங்கள் உடல், மனம், புத்தி மற்றும் புலன்களால் மட்டுமே பற்றின்றி சுய தூய்மைக்காக செயல்படுகிறார்கள். சமநிலையின் முக்கியத்துவத்தை நீ இங்கு புரிந்து கொள்ள வேண்டும் அர்ஜுனா. பற்றற்றவன் தன் செயலின் பலனை விட்டு விடுவதால் நிரந்தர அமைதியை அவன் அடைகிறான். ஆனால் ஆசையால் கட்டுண்டவன் தன் செயலுடைய பலனால் கட்டுப்படுகிறான். அதை கேட்ட அர்ஜுனன், அப்படி என்றால் ஒரு ஞானி எப்படி ஆசையே இல்லாமல் வாழ்கிறான் என்ற கேள்வியை கேட்க, அதை கேட்ட கண்ணன், அர்ஜுனா, ஞானி மனதால் அனைத்து செயல்களையும் துறந்து 9 வாசல்கள் கொண்ட இந்த உடல் நகரத்தில் சுகமாக வாழ்கிறான். அவன் செயல்படவும் இல்லை, செயல்பட வைக்கவும் இல்லை. அறியாமையின் விளைவை நீ புரிந்து கொள்ள வேண்டும். கர்த்தாவை உருவாக்குவதும் செயல்களையும் அவற்றின் பலன்களையும் உருவாக்குவதும் இறைவன் அல்ல, அது இயற்கையின் குணங்களால் ஏற்படுகிறது. இறைவன் யாருடைய பாவத்தையும் புண்ணியத்தையும் ஏற்பதில்லை. ஞானம் அறியாமையால் மூடப்பட்டுள்ளது. அதனால்தான் உயிர்கள் மயங்குகின்றன. அறியாமையில் இருந்து நீ விடுபட வேண்டும் என்றால் ஒரு விஷயத்தை நீ புரிந்து கொள்ள வேண்டும். எவர்களுக்கு அந்த அறியாமை ஞானத்தால் அழிக்கப்படுகிறதோ அவர்களுடைய ஞானம் சூரியனை போல பிரகாசித்து பரம்பொருளை வெளிப்படுத்துகிறது. யார் யாரெல்லாம் மனம், புத்தி மற்றும் ஆத்மாவை பிரம்மத்தில் நிலைநிறுத்துகிறார்களோ, பிரம்மத்தையே லட்சியமாக கொண்டிருக்கிறார்களோ, ஞானத்தால் பாவங்களை அகற்றுகிறார்களோ அவர்கள் மீண்டும் பிறப்பதில்லை. ஞானிகள் எல்லோரையுமே சமமாகத்தான் பார்க்கிறார்கள். ஞானிகள் கல்வி மற்றும் பண்பு நிறைந்த பிராமணனையும், பசுவையும், யானையையும், நாயையும், சண்டாளனையும், திருடனையும் சமமாகவே பார்க்கிறார்கள். எவர்கள் எல்லாவற்றிலும் சமநிலையை கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் இங்கேயே பிரம்மத்தை வென்றுவிட்டார்கள். பிரம்மம் குறைவற்றது, சமநிலையானது. எனவே அவர்கள் பிரம்மத்தில் நிலைத்திருக்கிறார்கள். இவ்வாறு இந்த 5வது அத்தியாயத்தில் கண்ணன் அர்ஜுனனுக்கு கர்ம சந்நியாசம் மற்றும் கர்மயோகத்தின் ஒற்றுமையை தெளிவாக சொல்லியிருக்கிறார். அதையெல்லாம் தாண்டி சமநிலையின் முக்கியத்துவத்தையும் ஞானியின் பார்வையையும் நன்றாக உணர்த்தினார். அடுத்த அத்தியாயத்தில் தியானத்தை பற்றி கிருஷ்ணர் பேசப் போகிறார். அத்தியாயம் 6, மனதை கட்டுப்படுத்துவதும் தியானத்தின் முக்கியத்துவமும் இந்த அத்தியாயத்தில் கிருஷ்ணர் விளக்கியிருக்கிறார். கிருஷ்ணருடைய வார்த்தையால் அர்ஜுனனுடைய மனம் அவருடைய ஞான வார்த்தைகளால் மெல்ல மாற்றம் அடைந்து கொண்டே வந்தது. ஆனால் அவனுடைய மனதில் இன்னும் சில கேள்விகள் இருந்து கொண்டே இருந்தன. அடுத்த கேள்வியை கிருஷ்ணரை பார்த்து அவன் கேட்டான், கண்ணா, யார் உண்மையான சந்நியாசி, யார் உண்மையான யோகி? அதை கேட்ட கண்ணன் அதற்கான பதிலை சொன்னார். அர்ஜுனா, யார் தன் கடமையை செய்கிறானோ, தன் பலனை எதிர்பார்க்காமல் இருக்கிறானோ அவனே உண்மையான சந்நியாசி, அவனே உண்மையான யோகி. வெறும் கர்மங்களை துறப்பவன் சந்நியாசி அல்ல. யார் ஒருவன் செயல்களின் பலன்களை எதிர்பார்க்காமல் செய்கிறானோ அவனே துறவி, அவனே யோகி. அதேபோல் எந்த செயலையும் செய்யாமல் இருப்பவனையும் துறவி, யோகி என்று அழைக்கப்பட மாட்டார்கள். ஆகவே எது துறவு என்று சொல்கிறார்களோ அதுவே பற்றற்ற நிலை என்று நீ அறிந்து கொள்ள வேண்டும் அர்ஜுனா. செய்தே தீருவேன் என்ற பிடிவாதமுடையவன் ஒருபோதும் யோகியாக மாட்டான். ஒரு விஷயத்தை நீ புரிந்து கொள்ள வேண்டும் அர்ஜுனா. யோகம் என்பது ஒருவன் தன்னை உயர்த்தி கொள்வதற்கான வழி. அதேபோல் யோகம் ஒருவனை தாழ்த்தி கொள்ளவும் கூடும். எனவே ஒருவன் தன் மனதால் தன்னை உயர்த்தி கொள்ள வேண்டுமே தவிர தாழ்த்தி கொள்ளக்கூடாது. ஏனென்றால் மனமே ஒருவனுக்கு நண்பனாகவும் பகைவனாகவும் இருக்க முடியும். அதை கேட்ட அர்ஜுனன், அப்படியென்றால் பரந்தாமா, மனதை எப்படி நண்பனாக மாற்றுவது என்று கேள்வி கேட்டான். அதற்கு கண்ணன், யார் தன் மனதால் தன்னை வென்றவர்களோ அவனுக்கு அவன் மனமே நண்பன். ஆனால்
யார் தன்னை வெல்லவில்லையோ அவனுக்கு அவன் மனமே பகையாக இருக்கும். யோகிய நிலையை நீ புரிந்து கொள்ள வேண்டும். யார் தன்னை வென்றவனோ அவன் குளிர், வெப்பம், இன்பம், துன்பம், மானம், அவமானம் ஆகியவற்றில் சமநிலையில் இருப்பான். ஞானத்தாலும் விவேகத்தாலும் திருப்தி அடைந்தவனாக, புலன்களை வென்றவனாக, மண், கல், பொன் ஆகியவற்றை சமமாக பார்ப்பவனாக இருப்பான். அதை கேட்ட அர்ஜுனன் வியப்போடு கேட்டான், இந்த நிலைக்கு ஒருவன் எப்படி ஆகிறான்? அதற்கான காரணம் என்ன என்று கேட்க, அதற்கு கண்ணன், நண்பர்கள், பகைவர்கள், நடுநிலையாளர்கள், வெறுப்பவர்கள், உறவினர்கள், நல்லவர்கள், கெட்டவர்கள் அனைவரிடமும் சமநிலையில் இருப்பவனே சிறந்த யோகி. யோகி ஆவதற்கு தியான முறை மிக மிக முக்கியம். ஒரு யோகி தூய்மையான இடத்தில், உயரமான இடத்தில் அமர வேண்டும். அவன் உட்கார்ந்திருக்கும் ஆசனம் மிக உயர்ந்ததாகவோ மிக தாழ்ந்ததாகவோ இருக்கக்கூடாது. அவன் தன் உடலையும் தலையையும் கழுத்தையும் நேராக வைத்து அசையாமல் இருக்க வேண்டும். அவன் தன் மூக்கின் நுனியை பார்த்து கொண்டு மனதை அலைபாய விடாமல் கட்டுப்படுத்த வேண்டும். இவ்வாறு தியானம் செய்வதால் என்ன பலன் என்ற கேள்வி உன் மனதிற்குள் வரும். புரிந்து கொள் அர்ஜுனா, இவ்வாறு தியானம் செய்பவன் மன அமைதியை அடைகிறான். அவன் பிரம்மச்சரியத்தை கடைபிடித்து பயமற்றவனாக இருந்து அவன் மனதை என்னிடம் நிலைநிறுத்தி என்னையே சிந்தித்துக் கொண்டிருப்பான். ஆனால் அர்ஜுனா, அளவுக்கு அதிகமாக உண்பவனோ, அளவுக்கு மிக குறைவாக உண்பவனோ, அளவுக்கு அதிகமாக உறங்குபவனோ, அளவுக்கு மிக குறைவாக உறங்குபவனோ யோகியாக முடியாது. அதை கேட்டதும் அர்ஜுனன் குழப்பத்தோடு ஒரு கேள்வியை கேட்டான். கண்ணா, மனதை கட்டுப்படுத்துவது கடினமாக இருக்கிறதே, உண்மையா என்று கேட்க அதை கண்ணன் ஒப்புக்கொள்கிறார். ஆம் அர்ஜுனா, மனதை கட்டுப்படுத்துவது மிகவும் கடினம். அது காற்று போல அடங்காதது. ஆனால் பயிற்சியாலும் பற்றற்ற தன்மையாலும் அதை கட்டுப்படுத்த முடியும். யோகத்தில் வெற்றி பெறாதவன் கூட நல்விளை பயனால் உயர்ந்த உலகங்களை அடைந்து பிறகு யோக சித்தியுள்ள குடும்பத்தில் பிறக்கிறான். அங்கு அவன் முற்பிறவியின் யோக பயிற்சியை மீண்டும் தொடங்குகிறான். அதை கேட்ட அர்ஜுனன், அப்படி என்றால் யோகி எல்லாரையும் விட உயர்ந்தவனா என்று கேட்க அதற்கும் கண்ணன், ஆம் அர்ஜுனா, யோகி தவசிகளை விடவும் ஞானிகளை விடவும் கர்மம் செய்பவர்களை விடவும் உயர்ந்தவன். எனவே நீ யோகியாக இரு. எல்லா யோகிகளிலும் யார் என்னை முழு நம்பிக்கையோடு வணங்குகிறானோ, யார் தன் மனதை என்னிடம் நிலைநிறுத்துகிறானோ அவனே எனக்கு மிகவும் உயர்ந்தவன். இவ்வாறு இந்த அத்தியாயத்தில் கிருஷ்ணன் அர்ஜுனனுக்கு தியான யோகத்தின் நுணுக்கங்களை விளக்கி சொன்னார். மனக்கட்டுப்பாட்டின் முக்கியத்துவத்தையும் யோகியின் உயர்நிலையையும் உணர்த்தி காட்டினார். அதை கேட்ட அர்ஜுனன் மெல்ல மெல்ல யோகத்தின் ஆழத்தை புரிந்து கொள்கிறான். அடுத்த அத்தியாயத்தில் கிருஷ்ணர் ஞான விஞ்ஞான யோகத்தை பற்றி சொல்ல போகிறார். அத்தியாயம் 7, கடவுளின் ஞான விஞ்ஞான யோகத்தை பற்றி இந்த அத்தியாயத்தில் கிருஷ்ணர் சொல்லியிருப்பார். கண்ணனின் ஞான வார்த்தைகளால் மெல்ல மெல்ல மாற்றமடைந்து வருகிறான் அர்ஜுனன். தொடர்ந்து கிருஷ்ணர் பேச ஆரம்பித்தார். அர்ஜுனா, இப்பொழுது நான் உனக்கு என்னை பற்றிய முழுமையான ஞானத்தை உபதேசிக்கப் போகிறேன். இதை அறிந்த பிறகு இந்த உலகில் நீ அறிய வேண்டியது வேறு எதுவுமே இருக்காது. அதை கேட்ட அர்ஜுனன் ஆர்வத்தோடு கேட்க ஆரம்பித்தான். கிருஷ்ணர் பேச ஆரம்பித்தார். ஆயிரக்கணக்கான மனிதர்களில் ஒருவனே என்னை அறிய முயல்கிறான். அப்படி முயல்பவர்களில் ஒருவனே என்னை உண்மையாக அறிகிறான். பூமி, நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம், மனம், புத்தி மற்றும் அகங்காரம் இவைதான் என் 8 வகையான பிரகிருதிகள். அதாவது இவை என் கீழ்நிலை இயற்கை. அதை கேட்ட அர்ஜுனனுக்கு குழப்பம் ஏற்படுகிறது. இவையெல்லாம் கீழ்நிலை இயற்கை என்றால் உங்களுடைய உயர்நிலை இயற்கை என்னவாக இருக்கும் என்று கேட்க அதை கேட்ட கண்ணனும் சொன்னார், என்னுடைய உயர்நிலை இயற்கை என்பது உயிர் தத்துவம். இதுவே இந்த உலகத்தை தாங்கி நிற்கிறது. இந்த 2 இயற்கைகளும் சேர்ந்தே அனைத்து உயிர்களும் தோற்றுவிக்கின்றது. அர்ஜுனா, நானே இந்த முழு பிரபஞ்சத்தின் தோற்றமும் முடிவும். என்னை விட உயர்ந்தது எதுவும் இல்லை. எல்லாம் எண்ணில் கோர்க்கப்பட்டுள்ளது. எப்படி மாலையில் மணிகள் கோர்க்கப்பட்டிருக்குமோ அது போல கோர்க்கப்பட்டிருக்கிறது. அதை கேட்ட அர்ஜுனன் ஆச்சரியத்தோடு, கண்ணா, அப்படியென்றால் நீங்கள் எல்லாவற்றிலும் இருக்கிறீர்களா என்று கேட்க அதற்கு கிருஷ்ணர், ஆம் அர்ஜுனா, நான் நீரின் ருசி, சூரியன் மற்றும் நிலவின் ஒளி, வேதங்களின் பிரணவம், ஆகாயத்தின் ஒளி, மனிதர்களின் ஆண்மை,
பூமியின் நறுமணம், நெருப்பின் ஒளி, உயிர்களின் ஜீவன், தவசிகளின் தவம், அறிவுள்ளவர்களின் அறிவு, வலிமையுள்ளவர்களின் வலிமை, அனைத்தும் நான் தான். அனைத்திலும் நான் இருக்கிறேன். நான் ஆசையற்ற தூய்மையான ஒரு ஆசை, தர்மத்திற்கு விரோதம் இல்லாத ஒரு காமம். சத்வம், ரஜஸ், தமஸ் ஆகிய 3 குணங்களும் என்னிடமிருந்தே தோன்றுகின்றன. ஆனால் நான் இவற்றில் இல்லை, இவை என்னில் இருக்கின்றன. அதை கேட்ட அர்ஜுனனுக்கு ஒரு குழப்பம் ஏற்படுகிறது. இந்த 3 உலகங்களால் இந்த உலகம் மயங்கி இருக்கிறதே, அதற்கு காரணம் என்ன என்று கேட்க, அதற்கு கிருஷ்ணர், ஆம், இந்த 3 குணங்களால் உலகம் மயங்கி என்னை அறியாமல் இருக்கிறது. அந்த மாயை கடப்பது மிக அரிது. ஆனால் யார் என்னை சரணடைகிறார்களோ அவர்கள் இந்த மாயையை கடக்கிறார்கள். ஆனால் ஒரு எச்சரிக்கை அர்ஜுனா, பாவம் செய்பவர்கள், மூடர்கள், கீழானவர்கள், மாயையால் ஞானம் கவரப்பட்டவர்கள், அசுர இயல்பு கொண்டவர்கள், இவர்கள் என்னை வணங்குவதில்லை. அதை கேட்ட அர்ஜுனன் ஆர்வமாக ஒரு விஷயத்தை கேட்டான். அப்படி என்றால் யார் உங்களை வணங்குகிறார்கள்? அர்ஜுனா, 4 வகையான நல்லவர்கள் என்னை வணங்குகிறார்கள். துன்பப்படுபவர்கள், அறிவு தேடுபவர்கள், பொருள் விரும்புபவர்கள், ஞானி. இவர்களில் ஞானியே சிறந்தவன். அவன் எப்பொழுதும் என்னிடத்தில் ஐக்கியமாக இருக்கிறான். அவனுக்கு நான் மிகவும் பிரியமானவனாக இருக்கிறேன். பக்தியின் உயர்வை சொல்கிறேன், கேள் அர்ஜுனா. பல பிறவிகளுக்கு பிறகு ஞானி என்னையே அடைக்கலம் அடைகிறான். வாசுதேவனே அனைத்தும் என்று அவன் உணர்கிறான். இப்படிப்பட்ட மகாத்மா எண்ணம் கொண்டவன், அந்த குணம் கொண்டவன், அவ்வாறு அடைபவன் மிகவும் அரியவன். அதை கேட்ட அர்ஜுனன், அப்படி என்றால் மற்றவர்கள் அனைவருமே வேறு தெய்வங்களை வணங்குகிறார்களே, அதனால் என்ன பயன் என்று கேட்க, அதற்கு கண்ணன், யார் எந்த வடிவில் என்னை நம்பிக்கையோடு வணங்குகிறார்களோ அவர்களுடைய நம்பிக்கையை நான் உறுதிப்படுத்துகிறேன். அவர்கள் அந்த வடிவங்களையே வணங்குகிறார்கள். ஆனால் அவர்களின் பலன் அற்பமானது, அழியக்கூடியது. தேவர்களை வணங்குபவர்கள் தேவர்களை அடைகிறார்கள். என்னை வணங்குபவர்கள் என்னையே அடைகிறார்கள். ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ள அர்ஜுனா, நான் அழிவற்றவன், மாறாதவன். ஆனால் அறிவற்றவர்கள் என்னை அறியாததால் மனித வடிவில் நான் இப்பொழுது வந்துள்ளேன். இவ்வாறுதான் அவர்கள் நினைக்கிறார்கள். என் தெய்வீக பிறப்பையும் செயல்களையும் உணர்ந்தவன் மீண்டும் பிறப்பதில்லை. அவன் என்னையே அடைகிறான், என்னில் கலக்கிறான். இவ்வாறு கண்ணன் அர்ஜுனனுக்கு அறிவு, அறிவது, அறியப்படுவது என்று பல விஷயத்தை பற்றியும், பக்தியின் உயர்வை பற்றியும், அறிவதன் அருமையை பற்றியும், முக்கியமாக கிருஷ்ணரை அறிவதை பற்றியும் அவர் உணர்த்தினார். அடுத்து 8வது அத்தியாயத்தில் ஓம், ஓங்காரம், பிரணவம் என்ற அந்த பிரம்ம யோகத்தை பற்றி சொல்ல போகிறார். அத்தியாயம் 8. அழிவற்ற பிரம்மம் பற்றியும் அதை அடையும் வழிகள் பற்றியும் இந்த அத்தியாயத்தில் தெரிந்து கொள்வோம். குருஷேத்திர போர்க்களத்தில் அர்ஜுனன் அடுத்த கேள்வியை கண்ணனை பார்த்து முன்வைத்தான். கண்ணா, பிரம்மம் என்றால் என்ன? அதிகர்மம் என்றால் என்ன? அதிபூதம், அதிதெய்வம் என்றால் என்ன? இந்த உடலில் அதியங்கம் என்பது யார்? மரண காலத்தில் உங்களை எப்படி அறிவது? இந்த கேள்வியை அவன் கேட்டு முடிக்க அதற்கான பதிலை கிருஷ்ணர் புன்னகையோடு சொல்ல ஆரம்பித்தார். அர்ஜுனா, அழிவற்றது உயர்ந்தது பிரம்மம். சுய இயல்புதான் அதிஆத்மம். உயிர்களை உருவாக்கி வளர்ப்பது அதிகர்மம். அழியும் தன்மை கொண்டவை அதிபூதம். இந்த உடலில் உள்ள ஆத்மாதான் அதிதெய்வம். நானே இங்கு அதியக்ஞம். இவ்வாறு கிருஷ்ணர் சொல்ல அதை ஆர்வத்தோடு கேட்ட அர்ஜுனன், மரண காலத்தில் உங்களை எப்படி நினைப்பது என்ற கேள்வியை கேட்க கண்ணன் அதற்கு, யார் மரண காலத்தில் என்னை மட்டுமே நினைத்து கொண்டு உடலை விடுகிறானோ அவன் என் நிலையை அடைகிறான். இதில் சந்தேகமில்லை. எனவே எப்பொழுதும் என்னை நினை. உன் மனதையும் பக்தியையும் என்னில் நிலைநிறுத்து. அப்படி செய்தால் நிச்சயமாக என்னையே அடைவாய். இதை கேட்ட அர்ஜுனன் குழப்பத்தோடு அடுத்த கேள்வியை கேட்டான். கண்ணா, எப்பொழுதும் உங்களை நினைப்பது கடினமாக இருக்கிறதே என்று சொல்ல அதற்கு கிருஷ்ணர், பயிற்சியால் அது சாத்தியம் அர்ஜுனா. யோக பயிற்சியால் மனதை அலைய விடாமல் பரம புருஷனான என்னையே நினைத்து கொண்டிரு. ஓம்காரத்தின் முக்கியத்துவத்தை சொல்கிறேன் கேள். வேதங்களில் சொல்லப்பட்ட அசுரமான ஓம்காரத்தை உச்சரித்து என்னை நினைத்து கொண்டே உடலை விடுபவன் உயர்ந்த கதியை அடைகிறான். அதை கேட்ட அர்ஜுனன், எந்த நேரத்தில் உடலை விட்டால் மீண்டும் பிறப்பு இல்லை கண்ணா என்று கேட்க அதற்கு கண்ணன், நெருப்பு, ஒளி, பகல், வெள்ளைப்பிறை, உத்தராயணம் ஆகிய காலங்களில் இறப்பவர்கள் பிரம்மத்தை அடைகிறார்கள். புகை, இரவு, கருமை, தெற்கு, தட்சிணாயனம் ஆகிய காலங்கள் இறப்பவர்கள் சந்திரலோகம் சென்று மீண்டும் பிறக்கிறார்கள். பிரபஞ்சத்தின் சுழற்சியை
நீ புரிந்து கொள்ள வேண்டும் அர்ஜுனா. இந்த உலகங்கள் அனைத்தும் மீண்டும் மீண்டும் வருபவை. ஆனால் என்னை அடைந்தவனுக்கு மீண்டும் பிறப்பு கிடையாது. அதை கேட்ட அர்ஜுனன் ஆச்சரியத்தோடு, பிரம்மாவின் ஒரு நாள் எவ்வளவு காலம் என்று கேட்க, அதற்கு கண்ணன், பிரம்மாவின் ஒரு நாள் 1000 யுகங்கள், அவரது ஒரு இரவும் 1000 யுகங்கள். பிரம்மாவின் ஒரு நாளில் எல்லா உயிர்களும் தோன்றுகின்றன, இரவில் அனைத்தும் ஒடுங்குகின்றன. இந்த அழியும் உலகங்களுக்கு அப்பால் ஓர் அழிவற்ற உலகம் உள்ளது. அங்கு சென்றவர்கள் மீண்டும் பிறப்பதில்லை. அதுவே என் பரமதாமம். அதை கேட்ட அர்ஜுனன், அந்த பரமதாமத்தை எப்படி அடைவது என்று கேட்டான். அதற்கு கண்ணன், அர்ஜுனா, அந்த பரம புருஷனை பக்தியால் மட்டுமே அடைய முடியும். அவனிடமே அனைத்து உயிர்களும் உள்ளன. அவனாலேயே இந்த உலகம் முழுவதும் வியாபிக்கப்பட்டுள்ளது. யோகிகள் எந்த வழியில் சென்றால் திரும்பி வரமாட்டார்கள், எந்த வழியில் சென்றால் திரும்பி வருவார்கள் என்பதை நான் உனக்கு சொல்கிறேன் என்று கிருஷ்ணர் சொன்னார். இதோடு 8வது அத்தியாயம் முடிவடைகிறது. ஆக அர்ஜுனனுக்கு அழிவற்ற பிரம்மத்தை பற்றியும் அதை அடையும் வழிகளை பற்றியும் கிருஷ்ணர் சொல்லியிருப்பார். அடுத்து 9வது அத்தியாயம். அத்தியாயம் 9. இந்த அத்தியாயத்தில் எல்லா அறிவுகளிலும் மிக உயர்ந்த அறிவையும் எல்லா ரகசியங்களிலும் மிகப்பெரிய ரகசியத்தையும் கிருஷ்ணர் சொல்வார். கண்ணன் அர்ஜுனனை பார்த்து பேச ஆரம்பிக்கிறார். அர்ஜுனா, நான் உனக்கு மிக ரகசியமான ஞானத்தை சொல்லப் போகிறேன். இது எல்லா அறிவுகளிலும் உயர்ந்தது, எல்லா ரகசியங்களிலும் மகத்தானது. இதை அறிந்தவன் பாவங்களிலிருந்து விடுபடுகிறான். இந்த அறிவு அரசர்களுக்குரிய விஞ்ஞானம், மிகப்பெரிய ரகசியம், மிக தூய்மையானது, நேரடியாக உணரக்கூடியது, தர்மத்திற்கு ஏற்றது, செய்வதற்கு எளிதானது, அழிவற்றது. அண்ணா, இந்த அறிவை நம்பாதவர்களுக்கு என்ன ஆகும் என்று அர்ஜுனன் கேட்க, அதற்கு கண்ணன், இந்த அறிவை நம்பாதவர்கள் என்னை அடையாமல் மரண உலகத்திற்கே திரும்பி வருகிறார்கள். பிரபஞ்சத்தின் தோற்றத்தை நீ புரிந்து கொள்ள வேண்டும். அதுதான் நான் சொன்ன ஒரு ரகசியம். அர்ஜுனா, என் மாயையால் இந்த முழு உலகமும் என்னால் வியாபிக்கப்பட்டுள்ளது. எல்லா உயிர்களும் என்னில் இருக்கின்றன, ஆனால் நான் அவற்றில் இல்லை. இது எப்படி சாத்தியம் என்று உனக்கு குழப்பம் ஏற்படலாம். உதாரணத்தை சொல்கிறேன். ஒரு பெரும் காற்று எப்பொழுதும் ஆகாயத்தில் இருப்பது போல எல்லா உயிர்களும் என்னில் இருக்கின்றன என்பதை நீ புரிந்து கொள். ஒவ்வொரு கர்ப்பத்தின் முடிவிலும் எல்லா உயிர்களும் என் இயற்கையில் ஒடுங்குகின்றன. மீண்டும் கர்ப்பத்தின் தொடக்கத்தில் நான் அவற்றை படைக்கின்றேன். ஆனால் இந்த செயல்கள் என்னை கட்டுப்படுத்துவதில்லை. நான் உதாசீனமாக இருக்கிறேன். இந்த செயல்களில் பற்றற்று இருக்கிறேன். அப்படியானால் உலகம் எப்படி இயங்குகிறது என்று நீ கேட்கலாம். அந்த எண்ணம் உன் மனதில் இருப்பது எனக்கு தெரியும். பதிலை சொல்கிறேன், கேள். என் மேற்பார்வையில் இயற்கை அசர சராசரங்களை படைக்கிறது. இதனால்தான் இந்த உலகம் சுழன்று கொண்டிருக்கிறது. ஆனால் மூடர்கள் என் மனித வடிவத்தைக் கண்டு என்னை இகழ்கிறார்கள். அவர்கள் என் உயர்ந்த இயல்பை இன்னும் அறியவில்லை. நான் அனைத்திற்கும் மூல காரணம் என்பதை அவர்கள் புரிந்து கொள்ளவில்லை. அதை கேட்ட அர்ஜுனன் கவலையோடு கேட்டான், அப்படியென்றால் கிருஷ்ணா, யார் உங்களை உணர்கிறார்கள் என்று கேட்க, அதற்கு கண்ணன், மகாத்மாக்கள் என்னை உணர்கிறார்கள். அவர்கள் தெய்வீக இயல்பு கொண்டவர்கள். அவர்கள் என்னை அனைத்திற்கும் மூலமாக அறிந்து பக்தியோடு என்னை வணங்குகிறார்கள். பக்தியின் வகைகளை சொல்கிறேன், கேள் அர்ஜுனா. சிலர் என்னை எப்பொழுதும் துதித்துக் கொண்டிருக்கிறார்கள். சிலர் என்னிடம் அன்பு செலுத்தி வணங்குகிறார்கள். வேறு சிலர் ஞான யோகத்தால் என்னை வணங்குகிறார்கள். யாகங்களும் வேள்விகளும் எனக்கு தான் செய்யப்படுகிறது. நானே யஜ்யம், நானே தர்ப்பணம், நானே ஹவிஸ், நானே மந்திரம், நானே நெய், நானே அக்னி, நானே ஆகுதி. நான் இந்த உலகத்தின் தந்தை, தாய், பாட்டன், காப்பாளன், அறியத்தக்கவன், தூய்மைப்படுத்துபவன். ஓங்காரம், ரிக், சாம, யசுர் வேதங்கள். அதை கேட்ட அர்ஜுனன் பணிவோடு கேட்டான், கிருஷ்ணா, நாங்கள் உங்களை எப்படி வணங்க வேண்டும்? அதற்கு கண்ணன் சொல்கிறார், யார் அன்புடன் ஒரு இலையையோ பூவையோ கனியையோ நீரையோ எனக்கு அர்ப்பணிக்கிறார்களோ அதை நான் ஏற்றுக்கொள்கிறேன். அர்ஜுனா, உன் எல்லா செயல்களையும், உணவையும், தானத்தையும், தவத்தையும் எனக்கே அர்ப்பணம் செய். இவ்வாறு செய்தால் நல்வினை தீவினைகளின் பலன்களிலிருந்து நீ விடுபட்டு சந்நியாச யோகத்தால் என்னை அடைவாய். இவ்வாறு கண்ணன் அர்ஜுனனுக்கு உயர்ந்த ஞானத்தை பற்றியும் தன்னுடைய சர்வ வியாபக தன்மையை பற்றியும் விளக்கினார். பக்தியின் எளிமையை பற்றியும் அதன் மகத்துவத்தையும் உணர்த்தினார். அதையெல்லாம் கேட்ட அர்ஜுனனுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ஞானம் புரிய ஆரம்பித்தது. அடுத்து 10வது அத்தியாயம்.
அத்தியாயம் 10. இந்த அத்தியாயத்தில் கடவுளின் தெய்வீக விபூதிகளை பற்றி கண்ணன் சொல்வார். ஆத்மாவை பற்றி விளக்கமாக சொல்ல முடியுமா என்ற கேள்வியை அர்ஜுனன் கேட்க, அதற்கான பதிலை ஸ்ரீ கிருஷ்ணர் சொல்ல ஆரம்பித்தார். ஆத்மா எப்படி தோன்றியது? ஆத்மாவில் இருந்து எப்படி பிரபஞ்சம் வெளிப்பட்டது? ஒளியுடைய உலகங்கள், தாவரங்கள், உயிர்கள் எப்படி உருவாகியது என்பதை தேவர்களாலும் கடவுள்களாலும் கூட அறிய முடியாது. ஏனென்றால் ஆத்மா அவர்களுக்கும் முந்தியது, நுட்பமானது. இன்னும் சொல்ல போனால் அவர்களும் ஆத்மாவில் இருந்தே தோன்றினார்கள். யார் ஆத்மா பிறப்பற்றது, எல்லாவற்றிற்கும் ஆதி காரணம், ஆனால் யாரும் அது தோன்றுவதற்கு காரணகர்த்தா இல்லை என்று அறிந்து கொள்கிறார்களோ அவர்கள் மனிதர்களில் மிகவும் சிறப்பானவர்கள். அவர்கள் எந்தவிதமான பாவ செயல்களையும் செய்வதில்லை. உண்மையான அறிவு, முடிவெடுக்கும் திறன், தேவையற்ற ஆசைகள் இல்லாமல் இருப்பது, பொறுமை, உண்மை, புலனடக்கம், மனக்கட்டுப்பாடு, இன்பம், துன்பம் மற்றும் ஆக்கல், அழித்தல், பயமின்மை, பயம், எந்த உயிர்களுக்கும் அன்பு காட்டுவது, இன்ப துன்பங்களில் சமநிலையாக இருப்பது, மகிழ்ச்சி, தியானம், தானம், புகழ், அவமானம் ஆகிய அனைத்து குணங்களும் பண்புகளும் ஆத்மாவின் வெளிப்பாடுகளே. மேலும் தேவர்களுக்கும் மகரிஷிகளுக்கும் கூட என் தோற்றத்தை பற்றி தெரியாது. நானே அவர்களுக்கெல்லாம் மூல காரணம். என்னை முழுமையாக அறிந்தவன் எல்லா பாவங்களிலிருந்தும் விடுபடுகிறான். இன்னும் சொல்ல போனால் நான் அனைத்து உயிர்களின் ஆத்மா. நானே அனைத்தின் தொடக்கமும் நடுவும் முடிவும். அதை கேட்ட அர்ஜுனன் வியப்போடு ஒரு கேள்வியை கேட்டான். வேதங்களில் நீங்கள் எதுவாக இருக்கிறீர்கள் என்று கேட்டான். அதற்கு கண்ணன், வேதங்களில் நான் சாம வேதம், தேவர்களில் இந்திரன், இந்திரியங்களில் மனமும் உயிர்களின் அறிவும் நான் தான், ருத்ரர்களில் சங்கரன், யஷராசர்களின் குபேரன், வசுக்களின் அக்னி, மலைகளில் மேரு, புரோகிதர்களின் பிரகஸ்பதி, சேனாதிபதிகளின் கார்த்திகேயன், நீர்நிலைகளில் கடல், எல்லாமே நான் தான். மரங்களில் அரசமரம், தேவர்களில் நாரதர், கந்தர்வர்களில் சித்திரசேனன், சித்தர்களில் கபிலமுனி, குதிரைகளில் உச்சைசிரவம், யானைகளில் ஐராவதம், மனிதர்களில் அரசன், எல்லாமே நான் தான். இன்னும் சொல்ல போனால் ஆயுதங்களில் வஜ்ராயுதம், பசுக்களில் காமதேனு, இன்பத்திற்குரிய தேவனாக மன்மதன், பாம்புகளில் வாசுகி, நாகங்களின் அனந்தன், நீரில் வாழ்பவற்றில் வருணன், பித்ருக்களில் அரியமா, நியமம் செய்பவர்களில் யமன், காலத்தில் நான் முடிவற்றவன், உயிரினங்களில் சிங்கம், பறவைகளில் கருடன், தூய்மைப்படுத்துபவற்றில் காற்றும் நான் தான், ஆயுதம் தாங்கியவர்களில் ராமன் நான் தான், மீன்களில் மகரம் நான் தான், நதிகளில் கங்கை நான் தான், படைப்புகளின் தொடக்கம் முடிவும் நடுவும் நான் தான், அறிவுகளின் ஆத்ம ஞானம், வாதம் செய்பவர்களின் தர்க்க முறையும் நான் தான், எழுத்துக்களில் ஆகாரம், காலத்தில் அழிவற்ற காலம், படைப்பவர்களில் பிரம்மா நான் தான். நான் எல்லாவற்றையும் அழிக்கும் மரணம், எதிர்காலத்தில் தோன்ற போகும் அனைத்தின் மூலமும் நான் தான். அர்ஜுனா, நான் சொன்னது எல்லாம் சில உதாரணங்கள் மட்டுமே. என் தெய்வீக விபூதிகளுக்கு முடிவே கிடையாது. எங்கெல்லாம் அசாதாரணமான சிறப்பு, அழகு, வலிமை காணப்படுகிறதோ அது என்னிடமிருந்து வந்ததே. அதுதான் அதற்கான அறிகுறி. அதை நீ தெரிந்து கொள்ள வேண்டும், அறிந்து கொள்ள வேண்டும். இவ்வாறு இந்த 10வது அத்தியாயத்தில் இயற்கை, உயிரினங்கள், கலைகள், அறிவு, அவற்றில் இருக்கும் தெய்வீக வெளிப்பாடுகள் அனைத்தையுமே கண்ணன் சொல்லியிருப்பார். இவ்வாறு அர்ஜுனன் கண்ணனுடைய விரிவான ரூபத்தை மெல்ல மெல்ல புரிந்து கொள்கிறான். அத்தியாயம் 11. கிருஷ்ணனின் அந்த கண்ணனின் பிரபஞ்ச காட்சியை, அந்த பிரம்மாண்ட உருவத்தை பற்றியதுதான் இந்த அத்தியாயம். கண்ணன் தனது உலகளாவிய வடிவத்தை அர்ஜுனனுக்கு காட்டும் மகத்தான நிகழ்வை விவரிக்கும் அத்தியாயம்தான் இந்த அத்தியாயம். சென்ற அத்தியாயத்தில் ஆத்மாவை பற்றியும், எது சிறப்புடையதோ, எது ஒளி உடையதோ, எது சக்தி படைத்ததோ, அந்தந்த பொருட்களின் குணங்கள் எல்லாம் ஆத்மாவின் ஒரு பகுதியின் வெளிப்பாடு என்றெல்லாம் கிருஷ்ணர் சொல்லியிருப்பார். அது தவிர அர்ஜுனா, இவ்வாறு அதிகமாக தெரிந்து கொள்வதால் உனக்கு குழப்பம்தான் அதிகரிக்கும். இந்த பிரபஞ்சம் அனைத்தும் ஆத்மாவினாலேயே, ஆத்மாவிற்குள்ளாகவே ஆத்மாவாக இயங்கிக் கொண்டிருக்கிறது என்ற ஒரு விஷயத்தையும் சொல்லியிருந்தார். இவற்றையெல்லாம் கேட்டு புரிந்து கொண்ட அர்ஜுனன், எனக்கு தெரிந்து கொள்வதற்காக மிக உயர்ந்த, மிக நுட்பமான, யாருக்கும் தெரியாமல் இருந்த ஆத்மஞான கருத்துக்களை எல்லாம் கண்ணா நீங்கள் எனக்கு சொன்னீர்கள். இதனால் என்னுடைய அறியாமை அழிந்து அறிவு பெறுகிறது. ஆத்மாவை பற்றி நீங்கள் சொன்ன அனைத்தையும் நான் உணர்ந்தேன். ஆனால் ஆத்மாவின் ஞானம், நிலைத்த தன்மை, சக்தி, பலம், வைராக்கியம்,
ஒளி இவைகளோடு கூடிய அந்த பரம்பொருளான ஆத்மாவை கண்குளிர பார்க்க முடியுமா? நான் அந்த பரம்பொருளான ஆத்மாவை காண தகுதி பெற்றவன் என்று நீங்கள் நினைத்தால் அந்த அழிவற்ற ஆத்மாவை எனக்கு காட்ட முடியுமா என்று கண்ணனுடைய அந்த பிரம்மாண்ட காட்சியை, விரிவான உருவத்தை பார்ப்பதற்கு வேண்டுகோள் விடுத்தான் அர்ஜுனன். அதை கேட்ட கிருஷ்ணர், அர்ஜுனா, இப்பொழுது ஆத்மாவின் நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான வெளிப்பாடுகளையும் பற்பல விதங்கள் பற்பல நிறங்கள் உருவங்களை கொண்ட யாராலும் எளிதில் காண இயலாத காட்சியை உனக்கு காண்பதற்கு நான் அருள் புரிய போகிறேன். என் உலகளாவிய வடிவத்தை உன் மனித கண்களால் காண முடியாது. அதனால் நான் உனக்கு தெய்வீக கண்களை அளிக்கிறேன். இப்பொழுது என் யோக சக்தியால் உருவாகும் என் பேரருள் வடிவத்தை காண்பாய். இவ்வாறு கூறிய கண்ணன் அர்ஜுனனுக்கு தனது மகத்தான எல்லையற்ற உருவத்தை காட்டினார். ஆத்மாவின் அசைவற்ற சிவநிலை, மெல்லிய துடிப்பு, அந்த துடிப்பினால் அதை சார்ந்த ஏற்படும் தொடர் இயக்கம், தொடர் இயக்கத்தினால் உண்டான வேகத்தின் மாபெரும் சுழல்களின் சுற்றும் வேகம், அந்த தொடர் வேகத்தால் அணுக்களின் செருக்கையும் பிரிவையும், அதனால் ஏற்படும் மாபெரும் ஒளிகளையும் தீப்பிழம்புகளையும் தீப்பந்தங்களின் தொகுப்பான கோடிக்கணக்கான அண்டங்களையும் அதன் இயக்கங்களையும் ஒட்டுமொத்த இயக்கத்தையும், பின்னர் அவை நட்சத்திரங்களாகவும் சூரியனாகவும் உலகங்களாகவும் நிலாக்களாகவும் அவைகளில் தோன்றும் கடல்கள், மலைகள், தாவரங்கள், உயிரினங்கள், அவைகள் கண்டிராத கேட்டிராத ஆச்சரியமான உருவங்களையும் அதில் காண்பித்தார் கண்ணன். ஒரு பிரம்மாண்ட வடிவத்தில் கிருஷ்ணர் நின்று கொண்டிருந்தார். அந்த வடிவத்தில் அநேக வாய்கள், கண்கள், அற்புதமான காட்சிகள், அநேக தெய்வீக ஆபரணங்கள், உயர்த்தப்பட்ட தெய்வீக ஆயுதங்கள் இருந்தன. தெய்வீக மாலைகளும் ஆடைகளும் அணிந்து, தெய்வீக வாசனைகள் மற்றும் கம்பளிகளால் பூசப்பட்டு எல்லா அதிசயங்களும் நிறைந்த எல்லையற்ற எங்கும் முகம் திரும்பி அந்த மகா புருஷனை கண்டான் அர்ஜுனன். கிருஷ்ணர் சொன்னார், அர்ஜுனா, நீ பார்க்கும் இந்த அண்ட சராசரங்கள் அனைத்துமே ஆத்மாவின் ஒரு பகுதிதான். இதை தவிர வேறு எதையாவது பார்க்க விரும்பினாலும் அதை நீ பார்க்கலாம். பார், நான் உனக்கு தந்த தெய்வீக கண்களால் நான் சொன்ன அனைத்தையுமே பார். இது தவிர நுட்பமாக பார்ப்பதற்கு யோக வித்தையும் தருகிறேன் என்று சொல்லி கிருஷ்ணர் யோக வித்தையை தர, அந்த யோக வித்தையின் மூலம் உள்ளத்தின் நுட்ப நிலையும் ஆத்மாவின் நுட்ப நிலையும் ஒரே அலைவரிசையில் வருமாறு நிறுத்தி பிரபஞ்ச காட்சிகளை தெள்ள தெளிவாக பார்க்க முடிந்தது அர்ஜுனனால். ஆயிரக்கணக்கான சூரியன்கள் ஒரே காலத்தில் தோன்றினால் எத்தகைய பிரகாசம் ஏற்படுமோ அத்தகைய பிரகாசம் ஆத்மாவின் பிரகாசத்திற்கு சற்றும் ஈடாகாது. அந்த பரமாத்மாவின் காட்சியை கண்ட அர்ஜுனனுக்கு வியப்பு மிகுந்து மெய்நடுங்க சிலிர்த்து வியர்த்து ரோமங்கள் குத்திவிட்டு நின்றது. கண்களில் கண்ணீர் தாரை தாரையாக வந்தது. வார்த்தை வெளிவரவில்லை. அப்படியே கைகூப்பி பக்தியுடன் தரையில் விழுந்து புரண்டு அந்த விஸ்வரூப தரிசனத்தை வணங்கினான். கண்ணனை பார்த்து, அந்த மகா ஆத்மாவான கிருஷ்ணரை பார்த்து அர்ஜுனன் சொன்னான், உங்களுக்கு ஆரம்பமோ நடுவோ முடிவோ காணவில்லை. உங்கள் கிரீடம், கதை, சக்கரம் ஆகியவற்றை காண்கிறேன். சூரியன் சந்திரன் போன்ற உங்கள் ஒளியால் இந்த உலகம் முழுவதும் பிரகாசிக்கிறது. அதை கேட்ட கண்ணன் சொன்னார், அர்ஜுனா, நான் காலம், உலகங்களை அழிக்க இங்கு வந்துள்ளேன். உன் எதிரிகள் அனைவரும் ஏற்கனவே அழிந்து விட்டார்கள். நீ நிமித்தமாக மட்டுமே இங்கு இரு. பீஷ்மர், துரோணர், கர்ணன் உட்பட அனைவரையுமே வென்று இந்த அரசை ஆளு. இவ்வாறு கிருஷ்ணர் சொல்லிக் கொண்டிருக்கும் பொழுது அர்ஜுனன் பார்த்து பயங்கி நடுங்கினான். கண்ணா, உங்கள் பயங்கரமான வடிவத்தை கண்டு இப்பொழுது நான் அஞ்சுகிறேன். தேவர்கள் கூட பயந்து ஓடுகிறார்கள். உங்கள் வாய்களில் எதிரிகள் சிக்கி அழிவதை காண்கிறேன். உங்கள் தாடைகளுக்கு இடையே நசுங்கும் உலகங்களுடைய ஒளியை கேட்கிறேன். நீங்கள் யார் என்று எனக்கு புரியவில்லை. உங்கள் முந்தைய வடிவத்தை காட்டுங்கள், கருணை காட்டுங்கள் தேவாதி தேவா, கிருஷ்ணா, கண்ணா என்றெல்லாம் அர்ஜுனன் கெஞ்ச, அர்ஜுனா, என் அருளால் நீ என் உயர்ந்த வடிவத்தை கண்டாய். இதை வேதங்களாலோ தவத்தினாலோ தானத்தாலோ யாகத்தாலோ காண முடியாது. பக்தியால் மட்டுமே என்னை இவ்வாறு காணவும் உணரவும் அடையவும் முடியும். பிறகு கண்ணன் தனது சாதாரண வடிவத்திற்கு திரும்புகிறார். அர்ஜுனன் ஆறுதல் அடைகிறான். அர்ஜுனா, என்னை முழுமையாக நம்பு, என் பக்தனாக இரு, எனக்காக அனைத்தையும் செய், என்னிடம் சரணடை. இவ்வாறு செய்தால் நிச்சயமாக என்னை அடைவாய். அர்ஜுனா, யார் எல்லா கடமைகளையும் பலன் கருதாமல் ஆத்மாவை நினைத்து செய்கிறார்களோ, ஆத்மாதான் கடைசியில் அடைய போகும் புகலிடம் என்று அறிந்து கொள்கிறார்களோ, ஆத்மாவையே எப்பொழுதும் நினைத்து கொண்டிருக்கிறார்களோ, எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ வேண்டும் என்ற மனநிலையில் யார் இருக்கிறார்களோ அவர்கள் பரம்பொருளான ஆத்மாவை, பிரபஞ்ச காட்சியை காண்கிறார்கள், அறிகின்றார்கள், அடைகின்றார்கள். இவ்வாறு இந்த 11வது அத்தியாயம் முடிவடைகிறது. இந்த அத்தியாயத்தில் அர்ஜுனன் அந்த காட்சியின் மகத்துவத்தால் பயந்தாலும் கண்ணனின் அன்பால்
ஆறுதல் அடைகிறான். பக்தியின் மகத்துவத்தை அவன் புரிந்து கொள்கிறான். அடுத்த அத்தியாயத்தில் பக்தி யோகத்தை பற்றி தெளிவாக காண்போம். அத்தியாயம் 12. இந்த அத்தியாயத்தை பக்தி யோகம் என்று சொல்வார்கள். இறைவனை அடையும் வழிகளில் பக்தியின் மேன்மையை இந்த அத்தியாயம் விளக்குகிறது. கிருஷ்ணருடைய விஸ்வரூபத்தை கண்டு மெய்சிலிர்த்து போன அர்ஜுனன் இப்பொழுது ஒரு முக்கியமான கேள்வியை எழுப்புகிறான். கண்ணா, உங்களை வணங்குபவர்களில் யார் சிறந்தவர்? உருவமுள்ள உங்களை வணங்குபவரா அல்லது உருவமற்ற பிரம்மத்தை வணங்குபவரா? இதற்கு அந்த கடவுளான கண்ணன் புன்னகையோடு பதில் தந்தார். அர்ஜுனா, யார் தம் மனதை என்னிடத்தில் நிறுத்தி நிலையாக இருந்து எப்பொழுதும் என்னையே தியானிக்கிறார்களோ, மிகுந்த நம்பிக்கையோடு என்னையே வணங்குகிறார்களோ, அவர்களே சிறந்த யோகிகள், அவர்களே சிறந்த பக்தர்கள். ஆனால் உருவமற்ற, விளக்க முடியாத, எங்கும் நிறைந்த, நிலையான, அசையாத, மாறாத பிரம்மத்தை வணங்குபவர்கள் உங்களை அடைய முடியுமா என்ற கேள்வி உனக்கு வரலாம். அவர்களும் என்னையே அடைகிறார்கள். ஆனால் உருவமற்றதை வணங்குவது மிகவும் கடினம். உடலுடன் இருக்கும் மனிதர்களுக்கு உருவமற்றதை அடைவது சிரமமானது. எனவே அர்ஜுனா, உன் மனதை என்னில் நிறுத்து நிலையாக. உன் புத்தியை என்னில் ஈடுபடுத்து. நீ என்னிலேயே வாழ்வாய், இதில் சந்தேகமில்லை. அதை கேட்ட அர்ஜுனன், கண்ணா, ஒருவேளை அப்படி மனதை நிலைநிறுத்த முடியாவிட்டால் என்ன செய்வது என்று கேட்க, அதை கேட்ட கண்ணன், அப்படியானால் அப்பியாச யோகத்தால் என்னை அடைய முயற்சி செய். அதுவும் முடியாவிட்டால் எனக்காகவே கர்மங்களை செய். எனக்காக செய்யும் கர்மங்களால் கூட நீ சித்தியை அடைவாய். அதுவும் உன்னால் முடியாவிட்டால் உன் கர்மங்களின் பலன்களை என்னிடம் சமர்ப்பித்து விடு. இவ்வாறு ஆத்ம சமயத்துடன் நீ இருந்தால் என் அருளால் நித்திய சுவாசதமான அந்த நிலையை அடைவாய். அதை கேட்ட அர்ஜுனன், கண்ணா, உங்களுக்கு மிகவும் பிரியமான பக்தர்களுடைய குணங்கள் என்ன என்று கேட்க, அதற்கு கிருஷ்ணர், யார் எல்லா உயிரினங்கள் மீதும் கருணை கொண்டவர்களோ, தன்னலம் இல்லாமல் எல்லோரிடமும் அன்பு கொண்டவர்களோ, எதையும் எதிர்க்காமல் இரக்கம் காட்டுகிறார்களோ, என்னுடையது நான் போன்ற குணங்கள் அற்றவர்களோ, இன்பத் துன்பங்களில் நிலைகுலைந்து போகாமல் சமநிலையில் இருப்பவர்களோ, எப்பொழுதும் எல்லாவற்றிலும் திருப்தி தன்மை உடையவர்களோ, புலன்கள் பொறிகளை தன் வசப்படுத்தி இருப்பவர்களோ, ஆத்மாவின் மேல் நம்பிக்கை கொண்டு மனம் புத்தி இவைகளை ஆத்மாவிலேயே நிலைநிறுத்தி இருப்பவர்களோ, அந்த விதமான பக்தர்கள் ஆத்மாவிற்கு மிகவும் பிடித்தவர்கள், பிரியமானவர்கள். அவர்கள் என்னிடத்தில் எளிமையாக வரக்கூடியவர்கள். இத்தகையவர்களே எனக்கு பிரியமானவர்கள். அதை கேட்ட அர்ஜுனன், இத்தகைய உயர்ந்த குணங்களை அடைவது சாத்தியமா என்ற கேள்வியும் கேட்டான். அதற்கு கண்ணன், நிச்சயமாக முடியும் அர்ஜுனா. யார் மகிழ்ச்சி அடையவும் இல்லையோ, வெறுக்கவும் இல்லையோ, துக்கப்படவும் இல்லையோ, ஆசைப்படவும் இல்லையோ, நல்லதையும் கெட்டதையும் துரைக்கிறானோ, அத்தகைய பக்தன்தான் எனக்கு மிகவும் பிரியமானவன். நட்பிலும் பகையிலும் மானத்திலும் அவமானத்திலும் குளிரிலும் வெப்பத்திலும் சுகத்திலும் துக்கத்திலும் சமநிலையில் இருப்பவன், மேலும் பற்றற்றவன், புகழ்ச்சியிலும் நிந்தனையிலும் சமமாக இருப்பவன், அமைதியானவன், எது கிடைத்தாலும் திருப்தி அடைபவன், வீடற்றவன், உறுதியான மனமுள்ளவன். இவனெல்லாம் இந்த பக்தர்கள் எல்லாம் எனக்கு மிகவும் பிரியமானவர்கள். இவர்களால் கண்டிப்பாக உயர்ந்த குணங்களை அடைய முடியும். இவ்வாறு 12வது அத்தியாயம் முடிவடைகிறது. பக்தர்களுடைய உயர்ந்த குணங்களை பற்றி கண்ணன் இங்கு சொல்லியிருப்பார். பக்தி என்பது வெறும் வழிபாடு மட்டுமல்ல, ஒரு வாழ்க்கை முறை என்பதையும் கிருஷ்ணர் இங்கு உணர்த்தியிருப்பார். அத்தியாயம் 13. இந்த அத்தியாயத்தில் உடல் மற்றும் ஆத்மா பற்றிய ஆழமான விளக்கத்தை கிருஷ்ணர் சொல்கிறார். கண்ணா, க்ஷேத்திரம் என்றால் என்ன? அதாவது உடல் என்றால் என்ன? க்ஷேத்ரஞ்சன் என்றால் யார்? இவற்றை பற்றி விளக்கமாக சொல்ல முடியுமா என்று கேட்க, அதற்கு கண்ணன் சொல்ல ஆரம்பிக்கிறார். அர்ஜுனா, இந்த உடலைத்தான் க்ஷேத்திரம் என்று சொல்கிறோம். இதை அறிந்து கொள்பவன் க்ஷேத்ரஞ்சன் என்று அழைக்கப்படுகிறான். நானே எல்லா க்ஷேத்திரங்களிலும் க்ஷேத்ரஞ்சனாக இருக்கிறேன் என்பதை நீ அறிந்து கொள்ள வேண்டும். இந்த க்ஷேத்திரமானது பஞ்சபூதங்களால், அதாவது நிலம், நீர், காற்று, நெருப்பு, ஆகாயத்தால் ஆனது. இது மட்டும் இல்லாமல் அகங்காரம், புத்தி, 10 இந்திரியங்கள், ஒரு மனம், 5 இந்திரிய விஷயங்கள், இச்சை, வெறுப்பு, சுகம், துக்கம், உடல், உணர்வு, தைரியம் ஆகியவற்றாலும் ஆனது. மேலும் அகங்காரமின்மை, பாசாங்கின்மை, அகிம்சை, பொறுமை, நேர்மை, குருவின் சேவை, தூய்மை, உறுதி, தன்னடக்கம் ஆகியவைதான் க்ஷேத்திரத்தின் பண்புகள். அதை கேட்ட அர்ஜுனன், ஞானம் என்றால் என்ன என்று கேட்க, அதற்கு கண்ணன், அத்தியாத்ம ஞானம், தத்துவ ஞானம்,
ஆதி அந்தமற்ற பரம்பொருளை அறிதல். இவையே உண்மையான ஞானம். இதற்கு மாறானதுதான் அஞ்ஞானம். மேலும் ஞேயம் ஒன்று இருக்கிறது, அதாவது அன்பு, கருணை. இவைதான் அனாதியான பரபிரம்மம். அடுத்து அர்ஜுனன் பிரகிருதி மற்றும் புருஷனின் தன்மை பற்றி கேட்டார். அதாவது சமஸ்கிருதத்தில் பிரகிருதி என்றால் உலகம், இயற்கை, பொருள், உடல் மற்றும் உளவியல் தன்மை என்று பொருள். முழுமையான இயற்கை என்றும் சொல்வார்கள். அதேபோல் புருஷன் என்றால் கணவன் கிடையாது, முழு முதல் உள்ளம் என்று பொருள். அதற்கான பதிலை கிருஷ்ணர் சொல்ல ஆரம்பித்தார். பிரகிருதியும் புருஷனும் அனாதியானவை. எல்லா மாற்றங்களும் குணங்களும் இவற்றிலிருந்தே உண்டாகிறது. செயலின் காரணம் பிரகிருதியால் ஏற்படுகிறது. சுக துக்கங்களை அனுபவிப்பது புருஷன் என்று அழைக்கப்படும். பிரகிருதியில் இருக்கும் புருஷன் பிரகிருதியின் குணங்களை அனுபவிக்கிறான். இந்த குணங்களுக்கான தொடர்பே நல்ல மற்றும் கெட்ட பிறவிகளுக்கான காரணம். இவற்றை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். யார் இவ்வாறு புருஷனையும் பிரகிருதியையும் அதன் குணங்களையும் அறிகிறானோ அவன் எந்த நிலையில் இருந்தாலும் மீண்டும் பிறப்பதில்லை. சிலர் தியானத்தால் தங்களுக்குள் ஆத்மாவை காண்கிறார்கள். சிலர் சாங்கிய யோகத்தால் மற்றும் சிலர் கர்ம யோகத்தால் ஆத்மாவை காண்கிறார்கள். வேறு சிலர் இவற்றை அறியாமல் மற்றவர்களிடமிருந்து கேட்டு வழிபடுகிறார்கள். அவர்களும் மரணத்தை வெல்கிறார்கள். அர்ஜுனா, எது பிறக்கிறதோ, எது அசைவற்றதோ, அசையக்கூடியதோ அனைத்தும் ஒரு இணைப்பில் இருக்கிறது. அதை நீ தெரிந்து அறிந்து கொள்ள வேண்டும். இவ்வாறு இந்த அத்தியாயத்தில் ஆத்மாவின் தன்மையை பற்றியும் உடலை பற்றியும் எவ்வாறு செய்தால் மோட்சம் அடையலாம் என்பதை பற்றியும் கண்ணன் சொல்லியிருப்பார். அத்தியாயம் 14. இந்த அத்தியாயத்தில் 3 குணங்களுடைய இயல்பு மற்றும் அவற்றின் செயல்பாடுகளை விளக்கமாக கிருஷ்ணர் சொல்கிறார். அர்ஜுனா, நான் உனக்கு மீண்டும் ஒரு உயர்ந்த ஞானத்தை சொல்கிறேன். இதை அறிந்த முனிவர்கள் பரமசித்தியை அடைந்துள்ளார்கள். இந்த ஞானத்தை அடைந்து என் இயல்பை அடைந்தவர்கள் உலகம் தோன்றும் போது மீண்டும் பிறப்பதில்லை, உலகம் அழியும் போது வருந்துவதும் இல்லை. அந்த ஞானம் என்ன தெரியுமா? என் பிரகிருதியே அனைத்து உயிர்களுக்கும் கருவாக இருக்கிறது. நான் அதில் வித்தை விதைக்கிறேன். அதனால்தான் எல்லா உயிர்களும் தோன்றுகின்றன. சத்வம், ரஜஸ், தமஸ், இந்த 3 குணங்கள் பிரகிருதியில் இருந்து உண்டாகின்றன. இவை அழிவற்ற ஆத்மாவை இந்த அழியும் உடலில் கட்டி போடுகின்றன. இந்த குணங்களுடைய இயல்பு என்ன தெரியுமா? சத்வ குணம் தூய்மையானது, ஒளி தருவது, ஆரோக்கியமானது. இது ஞானத்தாலும் சுகத்தாலும் கட்டி போடுகிறது. ரஜோகுணம் ஆசை நிறைந்தது, பற்றுள்ளது. இது செயலாலும் ஆசையாலும் கட்டி போடுகிறது. தமோ குணம் அறியாமையில் இருந்து உண்டாகிறது. இது அசட்டை, சோம்பல், தூக்கம் போன்றவற்றால் கட்டி போடுகிறது. ஒவ்வொரு குணத்தின் விளைவுகளை விரிவாக சொல்கிறேன் கேள். சத்வம் மேலோங்கும் போது ஞானம் உண்டாகிறது. ரஜஸ் மேலோங்கும் போது பேராசையும் அமைதியின்மையும் உண்டாகிறது. தமஸ் மேலோங்கும் போது அறியாமை, மயக்கம், அசட்டை ஆகியவை உண்டாகிறது. ஒருவருடைய குணம் எப்படி தெரியும் என்பதையும் உனக்கு சொல்கிறேன். சத்வம் மேலோங்கி இருக்கும் பொழுது மனிதன் இறக்கும் போது உயர்ந்த உலகங்களை அடைகிறான். ரஜஸ் மேலோங்கி இருக்கும் பொழுது மனித உலகில் அவன் பிறக்கிறான். தமஸ் மேலோங்கி இருக்கும் பொழுது தாழ்ந்த பிறவிகளை அடைகிறான். யார் இந்த 3 குணங்களுக்கும் அப்பாற்பட்டவராக இருக்கிறாரோ அவரே மோட்சத்தை அடைகிறார். அவர் இன்பம், துன்பம், மானம், அவமானம் ஆகியவற்றில் சமநிலையில் இருக்கிறார். யார் குணங்கள் செயல்படும் பொழுது வெறுப்படைவதில்லையோ, அவை நின்று போகும்போது விரும்புவதில்லையோ, யார் உதாசீனமாக இருந்து குணங்களால் அசைக்கப்படுவதில்லையோ, யார் சுக துக்கங்களில் சமநிலையில் இருக்கிறாரோ, யார் மண், கல், பொன் ஆகியவற்றை சமமாக பார்க்கிறாரோ இவர்களே குணங்களை கடந்தவர்கள். இதுதான் இவர்களுடைய அடையாளங்கள். யார் என்னிடம் அசைக்க முடியாத பக்தி யோகத்தால் இருக்கிறாரோ அவர் இந்த குணங்களை கடந்து பிரம்மத்தை அடைய தகுதி உடையவராகிறார்கள். ஏனென்றால் நானே அழிவற்ற பிரம்மத்திற்கும் அமரத்துவத்திற்கும் நித்திய தர்மத்திற்கும் முழுமையான ஆனந்தத்திற்கும் ஆதாரம். இவ்வாறு இந்த அத்தியாயத்தில் 3 குணங்களுடைய இயல்பு மற்றும் அவற்றை செயல்பாடுகள் பற்றியும் குணங்களை கடந்து மோட்சம் அடையும் வழியை பற்றியும் கண்ணன் சொல்லி இருப்பார். அத்தியாயம் 15. இந்த அத்தியாயத்தில் உயர்ந்த ஆத்மாவான புருஷோத்தமனை பற்றி கிருஷ்ணர் சொல்கிறார். அர்ஜுனா, இப்பொழுது நான் உனக்கு அழிவற்ற அஸ்வத்த மரத்தை பற்றி சொல்ல போகிறேன். இதன் வேர்கள் மேலே நோக்கியும் கிளைகள் கீழே நோக்கியும் இருக்கின்றன. இதன் இலைகள் வேத மந்திரங்கள். யார் இதை அறிகிறானோ அவனே வேதங்களை அறிந்தவன். இதனுடைய கிளைகள் கீழே பரவி இருக்கிறது. குணங்களால் வளர்க்கப்பட்டு புலன் விஷயங்கள் இதன் முட்டுக்கள்.
மனிதர்களின் உலகில் கருமங்களுக்கான வேர்கள் கீழே செல்கின்றன. இந்த மரத்தின் உண்மையான வடிவத்தை இங்கு காண முடியாது. இதற்கு ஆரம்பமோ முடிவோ அடிப்பகுதியோ தெரியாது. இந்த ஆழமான வேரூன்றிய மரத்தை வைராக்கியம் எனும் வலிமையான ஆயுதத்தால் வெட்டி வீழ்த்த வேண்டும். இந்த மரத்தை வெட்டிய பிறகு என்ன ஆகும் தெரியுமா? அந்த உயர்ந்த இடத்தை தேட வேண்டும். அங்கு சென்றவர்கள் மீண்டும் திரும்பி வருவதில்லை. அந்த ஆதி புருஷனிடமே சரணடைய வேண்டும். அவனிடம் இருந்தே இந்த பழைய பிரவாகம் தொடங்கியது. மானமின்மை, அகங்காரமின்மை, அகிம்சை, பொறுமை, நேர்மை, ஆசிரியரை வணங்குவது, தூய்மை, உறுதி, தன்னடக்கம் இவை உடையவர்களே அந்த பரம்பொருளை அடைகிறார்கள். அந்த பரம்பொருளுடைய இயல்பு என்ன தெரியுமா? அது சூரியன், சந்திரன், நெருப்பு ஆகியவற்றின் ஒளியாக இருக்கிறது. பூமியில் நுழைந்து அனைத்து உயிர்களையும் தாங்குகிறது. இது அனைத்து உயிர்களிடத்திலும் ஜீவனாக இருந்து உணவை ஜீரணிக்க செய்கிறது. அது அனைவருடைய இதயத்திலும் இருக்கிறது. அதில் இருந்தே நினைவு, அறிவு, மறதி ஆகியவை உண்டாகிறது. வேதங்களால் அறியப்பட வேண்டியவன் நானே. வேதாந்தங்களை உண்டாக்கியவனும் நானே. வேதங்களை அறிந்தவனும் நானே. அதை கேட்ட அர்ஜுனன், இந்த உலகில் எத்தனை வகையான புருஷர்கள் இருக்கிறார்கள் என்று கேட்க, அதற்கு கண்ணன், உலகில் 2 வகையான புருஷர்கள் இருக்கிறார்கள். அழியக்கூடியவன் மற்றும் அழிவற்றவன். அனைத்து உயிர்களும் அழியக்கூடியது. ஆனால் மாறாதவன் அழிவற்றவன் எனப்படுகிறான். ஆனால் இந்த 2ற்கும் மேலானவன் புருஷோத்தமன் என அழைக்கப்படுகிறான். அவன் அழிவற்ற பரமாத்மா. அவன் 3 உலகங்களிலும் நுழைந்து அவற்றை தாங்குகிறான். அவனே அழிவற்ற ஈஸ்வரன். யார் என்னை இவ்வாறு புருஷோத்தமனாக அறிகிறானோ அவன் எல்லாவற்றையும் அறிந்தவன். அவன் முழு இதயத்தோடு என்னை வணங்குவான். யாரும் எளிதில் அறியாதவாறு மறைத்து பாதுகாத்து வைக்கப்பட்டிருந்த அனைத்து உண்மையும் நான் உனக்கு சொல்லிவிட்டேன். இதையெல்லாம் அறிந்து கொண்டவர்கள் செய்ய வேண்டிய நல்ல செயல்களை பலன் கருதாமல் செய்து ஆத்ம நிலையில் ஆனந்தமாக இருக்கிறார்கள். அத்தியாயம் 16. இந்த அத்தியாயத்தில் தெய்வீக மற்றும் அசுர குணங்களுடைய வேறுபாடுகளை கிருஷ்ணர் சொல்கிறார். குருஷேத்திர போர்க்களத்தில் கிருஷ்ணனும் கண்ணனும் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். கிருஷ்ணர் சொல்கிறார், அர்ஜுனா, இப்பொழுது நான் உனக்கு தெய்வீக குணங்களை பற்றி சொல்கிறேன் கேள். யார் தெரியுமா தெய்வீக குணங்கள் கொண்டவர்கள்? பயமின்மை, மன தூய்மை, ஞான யோகத்தில் உறுதி, தானம், தன்னடக்கம், யாகம், வேதங்களை படித்தல், தவம், நேர்மை, அகிம்சை, உண்மை, கோபமின்மை, துறவு, அமைதி, புறங்கூறாமை, உயிர்களிடம் கருணை, லோபமின்மை, மென்மை, நாணம், நிலையின்மை இவைதான் தெய்வீக குணங்கள். இவற்றால் பலன் இருக்கிறது. தெய்வீக குணங்கள் விடுதலைக்கு வழிவகுக்கின்றன. இந்த குணத்தில் இருப்பவர்கள் ஆத்மாவை, பரமாத்மாவை அடையலாம். ஆனால் அசுர குணங்கள் கட்டுப்பாட்டிற்கு வழிவகுக்கின்றன. அர்ஜுனா, கவலைப்படாதே. நீ தெய்வீக குணங்களோடு பிறந்தவன். அசுர குணத்தை பற்றியும் சொல்கிறேன் கேள். பாவம் என்ன, புண்ணியம் என்ன என்று அசுரர்களுக்கு தெரியாது. அவர்களிடம் தூய்மையோ நல்லொழுக்கமோ உண்மையோ கிடையாது. அவர்கள் உலகத்தை பொய்யானது, கடவுள் இல்லாதது, நெறியற்றது என்று கூறுகிறார்கள். அதை கேட்ட அர்ஜுனன் குழப்பத்தோடு ஒரு கேள்வியை கேட்டான். அப்படி இருந்தும் அசுரர்கள் எப்படி வாழ்கிறார்கள் என்று கேட்டான். அதற்கு கிருஷ்ணர், இந்த நம்பிக்கையால் அவர்கள் தங்களை அழித்துக் கொள்கிறார்கள். அற்ப புத்தி உடையவர்களாக, கொடிய செயல்களை செய்பவர்களாக, உலகத்திற்கு தீங்கு செய்பவர்களாக அவர்கள் மாறுகிறார்கள். முடிவில்லாத ஆசைகள், பொய், கர்வம், மோகம் ஆகியவற்றால் நிறைந்து மயக்கத்தால் தவறான கொள்கைகளை பின்பற்றுகிறார்கள். இறக்கும் வரை கவலைகளால் சூழப்பட்டு இன்பங்களை அனுபவிப்பதையே குறிக்கோளாக கொண்டு செல்வத்தை சேர்ப்பதிலேயே மூழ்கியிருக்கிறார்கள். இன்று இதை பெற்றேன், நாளை அதை பெறுவேன் என்று எண்ணுகிறார்கள். இந்த பகைவனை அழித்தேன், மற்றவர்களையும் அழிப்பேன் என்று நினைக்கிறார்கள். இவர்களுக்கு முடிவு இருக்கிறது. அஞ்ஞானத்தால் மயங்கி, அகங்காரத்தால் மதம் கொண்டு, பணத்தால் மயக்கமடைந்து பெயருக்காக மட்டும் யாகங்களை செய்கிறார்கள். நான் இவர்களை மீண்டும் மீண்டும் அசுர பிறவிலேயே பிறக்க செய்கிறேன். அவ்வாறு பிறந்தவர்கள் காமம், கோபம், லோபம் என்று இந்த 3 ஆத்மாவை அழிக்கும் நரக வாசல்களுக்கு செல்கிறார்கள். எனவே அவற்றை அவர்கள் துறக்க வேண்டும். இந்த 3லிருந்து விடுபட்டவன் தன் நன்மைக்காகவே செயல்படுகிறான். பிறகு அவன் உயர்ந்த கதியை அடைகிறான். இவ்வாறு இந்த 16வது அத்தியாயம் முடிவடைகிறது. கண்ணன் அர்ஜுனனுக்கு தெய்வீக மற்றும் அசுர குணங்களுடைய வேறுபாடுகள் பற்றி சொன்னார். நம்மில் பல பேருக்கு நம்முடைய குணம் தெரியும். நீங்கள் எந்த குணத்தோடு இருக்கிறீர்கள் என்று உங்களுக்குள் நீங்களே கேட்டுக்கொள்ளுங்கள். அத்தியாயம் 17. இந்த அத்தியாயத்தில்
3 வகையான நம்பிக்கைகளை பற்றி கிருஷ்ணர் சொல்கிறார். அர்ஜுனன் கேட்கிறான், கண்ணா, சாஸ்திர விதிகளை புறக்கணித்து விட்டு அதே சமயத்தில் நம்பிக்கையோடு வழிபடுகளுடைய நிலை என்ன என்று கேட்க, அதற்கு கண்ணன், அர்ஜுனா, மனிதர்களின் நம்பிக்கை அவர்களுடைய இயல்பை பொறுத்தது. சில பேர் தேவர்களை வணங்குவார்கள், சில பேர் யக்ஷர்கள் மற்றும் ரஷசர்களை வணங்குவார்கள், சில பேர் பிரேதங்கள் மற்றும் பூதங்களை வணங்குகிறார்கள். இந்த 3 வகையான நம்பிக்கைகளுக்கு விளைவுகள் இருக்கின்றன. சாஸ்திரங்களில் கூறப்படாத கடுமையான தவங்களை செய்பவர்கள் அகங்காரம் மற்றும் ஆசை நிறைந்தவர்கள். அவர்கள் உடலில் உள்ள பூதங்களையும் எண்ணையும் வருத்துகிறார்கள். அவர்கள் அசுர இயல்பு கொண்டவர்கள். அதை கேட்ட பிறகு அர்ஜுனன் கேட்டார், உணவு, யாகம், தவம், தானம் இவற்றிலும் இந்த வேறுபாடுகள் உண்டா என்று கேட்க, அதற்கு கண்ணன், ஆம் அர்ஜுனா, இவை அனைத்திற்கும் 3 வகை இருக்கிறது. ஆயுள், புத்தி, வலிமை, ஆரோக்கியம், மகிழ்ச்சி, திருப்தி ஆகியவற்றை அதிகரிக்கும் உணவுகள் சாத்விக உணவுகள். கசப்பு, புளிப்பு, உப்பு, மிகுசூடு, காரம், வறட்சி, எரிச்சல் ஆகியவற்றை உண்டாக்கும் உணவுகள் ராஜசிக உணவுகள். பாதி வேக வைத்தவை, சுவையற்றவை, நாற்றமுள்ளவை, பழையவை, எச்சில் பட்டவை, அசுத்தமானவை இவைகளை தாமசிவ உணவுகள் என்று அழைக்கப்படும். அடுத்த அர்ஜுனன் யாகத்தின் 3 வகை பற்றி கேட்டான். அதற்கு கண்ணன், கடமை என்ற உணர்வுடனும் பலனை எதிர்பாராமல் செய்யப்படும் யாகம் சாத்விகம், பலனை எதிர்பார்த்தோ பெருமைக்காகவோ செய்யப்படும் யாகம் ராஜசம், சாஸ்திர விதிகளை புறக்கணித்து உணவளிக்காமல், மந்திரங்கள் இன்றி, தட்சணை இல்லாமல், நம்பிக்கையின்றி செய்யப்படும் யாகம் தாமசம். தவத்திலும் 3 வகை இருக்கிறது. உடல் தவம் என்பது தேவர்கள், பிராமணர்கள், குருமார்கள், அறிஞர்கள் ஆகியோரை வணங்குதல், தூய்மை, நேர்மை, பிரம்மச்சரியம், அகிம்சை ஆகியவற்றை கடைபிடித்தல். வாக்கு தவம் என்பது உண்மை, இனிமை, பயனுள்ள பேச்சு, வேத பாராயணம். அடுத்து மனதவம் என்பது மன அமைதி, கனிவு, மௌனம், தன்னடக்கம், மன தூய்மை. இந்த 3 தவங்களையுமே பலன் கருதாமல் உறுதியான நம்பிக்கையுடனும் செய்வதுதான் சாத்விகம். பெருமைக்காகவோ மரியாதைக்காகவோ செய்வது ராஜசம். மூட நம்பிக்கையால் தன்னையோ மற்றவர்களையோ துன்புறுத்தி செய்வது தாமசம். அதே சமயத்தில் தானத்திலும் 3 வகை இருக்கிறது. கடமை என்ற உணர்வுடன் திரும்ப எதிர்பாராமல் தகுந்த இடத்தில், காலத்தில், பாத்திரத்திற்கு கொடுக்கப்படும் தானம் சாத்விகம். திரும்பி பெறும் எண்ணத்துடனோ பலனை எதிர்பார்த்தோ மனமில்லாமலோ கொடுக்கப்படும் தானம் ராஜசம். தகுதியற்ற இடத்தில், காலத்தில், பாத்திர மற்றவர்களுக்கு அவமதிப்போடு கொடுக்கப்படும் தானம் தாமசம். ஓம், தத், சத் என்பது பிரம்மத்தின் 3 பெயர்கள். இவை யாகம், தானம், தவம் ஆகியவற்றின் தொடக்கத்தில் உச்சரிக்கப்படுகின்றன. பிரம்மத்தை நோக்கிய அனைத்து செயல்களும் ஓம் என்ற சொல்லுடன் தொடங்க வேண்டும். இவ்வாறு இந்த 17வது அத்தியாயத்தில் கண்ணன் 3 வகையான நம்பிக்கைகளை பற்றியும் அவற்றின் விளைவுகள் பற்றியும், உணவு, யாகம், தவம், தானம் ஆகியவற்றின் 3 வகைகளை பற்றியும் விரிவாக சொல்லியிருந்தார். அத்தியாயம் 18 இறுதி அத்தியாயம். இந்த அத்தியாயத்தில் கீதையின் முழு சாரத்தையும் கிருஷ்ணர் சொல்கிறார். கண்ணா, சந்நியாசம், தியாகம் இவற்றின் உண்மையான பொருள் என்ன என்று அர்ஜுனன் கேட்க, கண்ணன் சொல்கிறார், ஆசையுடன் செய்யும் செயல்களை துறப்பது சந்நியாசம், எல்லா செயல்களின் பலன்களையும் விட்டுவிடுவது தியாகம். அதை கேட்ட அர்ஜுனன், செயல்களை முற்றிலும் விட்டுவிட வேண்டுமா என்று கேட்க, அதற்கு கண்ணன், இல்லை அர்ஜுனா, யாகம், தானம், தவம் ஆகிய செயல்களை விடக்கூடாது. இவை மேன்மையான செயல்கள். ஆனால் இவற்றையும் பற்றின்றி பலனை எதிர்பாராமல் செய்ய வேண்டும். சாங்கிய சித்தாந்தத்தின்படி ஒரு செயலுக்கு 5 காரணங்கள் இருக்கின்றன. இடம், செய்பவன், கருவிகள், முயற்சி, தெய்வம். இவற்றுள் எதுவும் குறைந்தாலும் செயல் நிறைவேறாது. அதை கேட்ட அர்ஜுனன், அப்படியானால் செயல் செய்பவன் அந்த கர்த்தா யார் என்று கேட்க, கண்ணன் சொல்கிறார், தன்னை மட்டுமே கர்த்தா என நினைப்பவன் அறிவற்றவன். தூய புத்தி உடையவன் செயல் செய்தாலும் நான் செய்யவில்லை என்ற உணர்வோடு இருப்பான். அவன் கொல்ல சொன்னாலும் கொன்றாலும் அந்த பாவத்தால் பற்றப்பட மாட்டான். கர்ம யோகத்தின் மேன்மையை சொல்கிறேன் கேள். தன் சுபாவத்திற்கு ஏற்ற கர்மத்தை செய்தவன் மூலம் மனிதன் பரமசித்தியை அடைகிறான். தன் கடமையை செய்வதே சிறந்தது. மற்றவர்கள் கடமை நன்றாக இருந்தாலும் அது ஆபத்தானது. ஒருவன் எப்படி தெரியுமா பிரம்மத்தை அடைகிறான்? தூய பக்தியுடன் மனதை அடக்கி புலன்களை வென்று பற்றற்று தனிமையில் வாழ்ந்து மிதமான உணவு, மிதமான பேச்சு, மிதமான உறக்கம் கொண்டு தியானத்தில் நிலைத்து வைராக்கியம், அகங்காரமின்மை, ஆணவமின்மை, அகிம்சை, பொறுமை, நேர்மை, குரு வழிபாடு, தூய்மை, உறுதி, தன்னடக்கம் ஆகிய குணங்களுடன்
இருப்பவன்தான் பிரம்ம நிலையை அடைகிறான். என்னிடம் பரமசக்தி கொண்டவன் என்னை உணர்கிறான். அவன் என்னுடைய உண்மையான தன்மையை அறிந்து உடனே என்னுள் அவன் நுழைகிறான். அதை கேட்ட அர்ஜுனன் இறுதியாக பணிவோடு கேட்டான், நான் என்ன செய்ய வேண்டும் கண்ணா, சொல் என்று கேட்க கண்ணன் சொல்கிறார், அர்ஜுனா, எல்லா தர்மங்களையும் விட்டுவிட்டு என்னை மட்டுமே சரணடை. நான் உன்னை எல்லா பாவங்களிலிருந்தும் விடுவிப்பேன். கவலைப்படாதே. நான் இதுவரை கூறியவற்றை தெளிவாக மனதோடு கேட்டாயா? உன்னுடைய சந்தேகங்களும் குழப்பங்களும் தீர்ந்ததா என்று கிருஷ்ணர் கேட்க, அதற்கு அர்ஜுனன், கிருஷ்ணா, உங்கள் அருளால் கருணையினால் என்னுடைய அனைத்து விதமான குழப்பங்களும் சந்தேகங்களும் தீர்ந்து போயின. அது மட்டுமல்ல, மன தெளிவும் மன உறுதியும் பெற்று நல்ல அறிவும் ஞானமும் அடைந்து விட்டேன். எனவே நீங்கள் கூறியவாறு எடுத்துக்கொண்ட கடமையை செய்து முடிப்பேன். என் ஞானக்கண் திறந்து விட்டது. உங்கள் அருளால் என் சந்தேகங்கள் தீர்ந்து விட்டது. நான் உங்கள் கட்டளைப்படி இனி செயல்படுவேன். இவ்வாறு அர்ஜுனன் சொல்லி முடித்து போருக்கு தயாரானான். நம் டீப் டாக்ஸ் தமிழ் ஆடியோ புக் சேனலில் மகாபாரதம் முழு கதையாக இருக்கிறது. அதை கேட்டவர்களுக்கு கண்டிப்பாக ஒரு விஷயம் புரியும். திருதராட்டினனுக்கு கண் தெரியாது. அதனால் அவனுடைய ஆலோசகன் சஞ்சயன் தான் அனைத்து விஷயத்தையுமே அவருக்கு கிடைத்த ஒரு சக்தியால் வரத்தால் போர்க்களத்தில் நடப்பவற்றை தன் அரசனான திருதராட்டினனுக்கு சொல்லிக் கொண்டே இருப்பான். அவன் சிறந்த தேரோட்டியும் ஆலோசகரும் கூட. வேதவியாசர் அருளிய தெய்வீக பார்வை கொண்டு பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் இடையே நடந்து கொண்டிருக்கும் குருஷேத்திர போர் நிகழ்வுகளை மன்னருக்கு உரைத்துக் கொண்டிருப்பார். அப்படியாகத்தான் கிருஷ்ணனும் அர்ஜுனனும் பேசிக்கொண்ட விஷயத்தை திருதராட்டினனுக்கு அவர் சொல்லிக் கொண்டிருப்பார். அதைத்தான் இப்பொழுது நீங்கள் கேட்டீர்கள். சிறந்த யோகேஸ்வரனான பரமாத்மாவான கண்ணனையும் வில் வீரனான அர்ஜுனனையும் நினைக்கும் போதெல்லாம் நான் ஆச்சரியத்தால் நிறைகிறேன், மகிழ்ச்சியால் பூரிக்கிறேன் என்று சஞ்சயனும் திருதராட்டினனும் சொல்லிக் கொண்டார்கள். இதோடு பகவத்கீதை முடிந்தது. கண்டிப்பாக இந்த பதிவு உங்கள் அனைவருக்கும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் என்று நம்புகிறேன். வாழ்க்கையில் ஏற்படும் பல்வேறு சந்தேகங்களுக்கு, குழப்பங்களுக்கு இந்த பகவத்கீதை பதிலாக அமையும். பகவத்கீதை பிடித்த உங்கள் நண்பர்களுக்கு, உறவினர்களுக்கு இந்த பதிவை ஷேர் செய்யுங்கள். முக்கியமாக இந்த பதிவை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இது மட்டும் இல்லாமல் இன்னும் பல்வேறு சுவாரஸ்யமான தமிழ் நாவல்கள், ராஜேஷ்குமார் எழுதிய கிரைம் நாவல்கள், இந்திரா சவுந்தரராஜன் எழுதிய சித்தர்கள் தொடர்பான நாவல்கள் அனைத்துமே நம்முடைய ஆடியோ புக் சேனல் இருக்கிறது. அதையும் பாருங்கள். டீப் டாக்ஸ் தமிழ் ஆடியோ புக் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து தொடர்ந்து உங்கள் ஆதரவை தாருங்கள். டீப் டாக்ஸ் தமிழ் ஆடியோ புக்ஸ், நான் உங்கள் தீபன்.